அனைவருக்கும் வணக்கம். ஓகே, ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது சார். ஓகேங்களா? இதுல நியூ மெம்பர்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்க? மணிகண்டன், நான் நியூ மெம்பர்ஸ் தான் சார். ஓகே, வணக்கம் சார். ஓகே, பாருங்க, இப்போ வந்து காலையில நம்ம மார்க்கெட் என்ன பண்றாங்க சார், நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு இல்லைங்களா, இன்னும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து சில கிளைண்ட்ஸ் என்ன பண்றாங்க, மாத்தி லோட் பண்றாங்க. சரிங்களா? இப்போ காலையில மார்க்கெட் என்ன ரேட்ல ஓப்பன் ஆச்சுங்க சார்? இன்னைக்கு காலையில் நிஃப்டி ஓப்பன் ஆயிருக்குங்களா? நிஃப்டி ஸ்பாட் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? நிஃப்டி ஸ்பாட் வந்து இன்னைக்கு காலையில் என்ன பிரைஸ்ல ஓப்பன் ஆச்சுங்க? நம்ம 25,863. ஓகேங்களா? அப்போ 863 அப்படிங்கிறது வந்து 850க்கு நியரா தான் இருக்கு இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம், நம்ம 25,850 நம்ம லோட் பண்ணணும். சரிங்களா? ஓகேங்களா? இங்க ஆப்ஷன்ஸ் வந்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, நம்ம டாப்ல 25,850. நீங்க ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் கொடுத்துறீங்க. ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அந்த மந்தோட ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ். இப்போ நவம்பர்னு என்னதுங்க, NOV, இவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? நீங்க இப்படி கொடுத்தாவே என்ன ஆகுது, நம்ம பாட்டம் சஜஷன் வருது பாத்தீங்களா? இன்கேஸ் சஜஷன் வரலைன்னு என்ன அர்த்தங்க, நீங்க அலைஸ் ப்ளூ லாகின் பண்ணலன்னு அர்த்தம். சரிங்களா? ரெண்டாவது, நீங்க உள்ள ட்ரேட் பண்ணல, நீங்க அலைஸ் ப்ளூ ட்ரேட் பண்ணல அப்படின்னா இந்த கீ வந்து இன்வாலிடேட் ஆயிரும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும், நீங்க அலைஸ் ப்ளூல வாரத்துக்கு 2 ஆர்டராவது நீங்க பிளேஸ் பண்ணணும். அப்பதான் என்ன ஆகும், இந்த அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் ஆக்டிவேட்ல இருக்கும். சரிங்களா? அப்படி இருந்தா தான் என்ன ஆகும், இந்த கீ ஒர்க் ஆகும். இந்த ஆப்ஷன் ஸ்டார்ல இந்த சஜஷன்ஸ் அப்பியர் ஆகும். ஓகேங்களா? சப்போஸ் வரல, நீங்க வந்து உள்ள ட்ரேடும் பண்ணாம நீங்க லாகின் பண்ணீங்க, நீங்க ஒர்க் ஆகாது. அப்ப என்ன பண்ணணுங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு நீங்க ட்ரேட் எடுக்கணும். அந்த ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? இன்கேஸ் அப்படியும் வரலன்னு என்ன பண்ணலாங்க, நீங்க அந்த கீயை ரீசெட் பண்ணுங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு அந்த கீ ரீசெட் பண்ணிட்டு இன்புட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் திரும்ப கொடுங்க, ஒர்க் ஆகும். சரிங்களா? அப்ப என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் இங்க வரேன் 25,850 கொடுத்துறோம். ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு NOV அப்படிங்கிறது மந்த். சரிங்களா? இப்போ நவம்பர்லேயே பார்த்தீங்கன்னா எத்தனை கான்ட்ராக்ட் இருக்கு பாருங்க. இப்போ 4th இருக்கு, 18 இருக்கு, அடுத்து 11 இருக்கு. நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே போய் 11 லோட் பண்ணீங்கன்னா என்ன ஆகுங்க, இந்த வாரத்துக்கு அடுத்த வார கான்ட்ராக்ட் நீங்க லோட் பண்றீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? நீங்க அதை மட்டும் கவனமா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஸ்ட்ரைக் பிரைஸ் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு NOVன்னு கொடுக்குறோம். சரிங்களா? இது கொடுத்து என்னது பாருங்க, நீங்க அழகா 4th நம்பர்னா 4th நம்பர் தான் கொடுக்கணும். சரிங்களா? நீங்க அடுத்த வார கான்ட்ராக்ட், மாச கடைசி கான்ட்ராக்ட் எல்லாம் கொடுத்து என்ன ஆகாது, உள்ள லோட் ஆகாது. சரிங்களா? இதை கொடுத்துட்டு என்ன பண்றாங்க, ஃபெட்ச் ஃபுல் சார்ட் நம்ம கொடுத்துறோம். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? நம்ம காலையில நிஃப்டியோட ஓப்பன் பிரைஸ், இப்போ நிஃப்டியோட ஓப்பன் பிரைஸ் சரியான பிரைஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாங்க, ஜஸ்ட் NSEindia.com போய்க்குங்க. சரிங்களா? இதுல போனீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்ல என்ன இருக்கு பாருங்க, ஃப்ரண்ட்ல ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, ஓப்பன், ஹை, லோ இருக்கு. சரிங்களா? அப்ப 25,863 என்ன பண்றோங்க, 25,850 லோட் பண்ணிக்கிறோம். இதுவே 25 நமக்கு 878 இருக்குன்னா எதை லோட் பண்ணுவீங்க? நம்ம 25,878 இருந்தா என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் லோட் பண்றோங்க? 25,900. ஓகே, கரெக்ட். அப்ப என்ன பண்றோம், 75ங்கிறது ஒரு பேலன்ஸ் பாயிண்ட். 75க்கு இருந்து என்ன பண்றோம், அதுக்கு நியரஸ்ட் 50 பிரைஸ் லோட் பண்ணிக்கிறோம். 75க்கு மேல என்ன பண்றோங்க, அந்த ரவுண்ட் டிஜிட்டான நம்ம 900 நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிட்டு என்ன பண்றோம், ஜஸ்ட் ஃபெட்ச் ஃபுல் சார்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது MSC டேபிள். எப்படிங்க, நீங்க எடுத்தோன்னே சார்ட்டை பார்க்க கூடாது. சரிங்களா? நீங்க என்ன பார்க்குறோங்க, MSC டேபிள் தான் செக் பண்றோம். சரிங்களா? MSC டேபிள் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன சொல்லுதுங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன இப்போ இந்த டேபிள்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் இருக்குங்களா, நம்ம ஸ்ட்ரைக்ல பாருங்க, சென்டர் ஸ்ட்ரைக் பிரைஸ் மொத்தம் 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க. சார் NSE எக்ஸெட் தான் சார் இன்னும் எலிஜிபிள் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஒரே நிமிஷம் சார். ஓகேங்களா, கிளியர் ஆச்சுங்களா? ஓகே, பாருங்க. இப்போ என்ன ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் லோட் பண்ணிடுறோங்களா, லோட் பண்ணிட்டு என்ன பண்ணா ஸ்க்ரோல் பண்ணிட்டு நம்ம என்ன பார்க்குறோங்க, ஃபர்ஸ்ட் MSC டேபிள் செக் பண்றோம். சரிங்களா? இந்த MSC டேபிள் பாருங்க, மொத்தம் அதுல வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து ATM ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு. அப்ப 2 OTM, அடுத்து என்ன இருக்குங்க, 2 ITM ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு. சரிங்களா? எதுக்காக அப்படின்னா இதுதான் பேலன்ஸ்ட் அப்ரோச். நீங்க வந்து நீங்க லாங் OTM மட்டும் பார்த்தாலும் நம்மளால கிளியரா ஃபைண்ட் பண்ண முடியாது. என்ன பண்றாங்க, 5 ஸ்ட்ரைக் பிரைஸ்
அட் த மணி, இந்த மணி, அவுட் ஆஃப் த மணி. இந்த 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் கால் சைடும் இருக்கு, 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் புட் சைடும் இருக்கு. சரிங்களா? ஏன்னா ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அட் த மணில தான் அவங்களோட மொமெண்டம் இருக்கும். ஏன்னா அட் த மணி மூவ்மெண்ட் பண்றது மூலியமாக மார்க்கெட்டை மூவ் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப என்ன பண்றாங்க? அட் த மணில தான் உங்களுக்கு அதிக ஃபோக்கஸ் அவங்களுக்கு இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றாங்க? அட் த மணி மட்டும் இல்லாம அவுட் ஆஃப் த மணியும் எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன பண்றாங்க? இந்த மணியும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் கால் சைடும் எடுத்துக்கிறோம், 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் புட் சைடு எடுத்துக்கிறோம். அப்ப என்ன பண்றாங்க? மார்க்கெட் ஓபன் ஆன உடனே ஓப்பனிங் பிரைஸ் நியர் பை இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் லோட் பண்ணிடுறோம். லோட் பண்ணிட்டு என்ன பார்க்குறோம்? ஃபர்ஸ்ட் எம்எஸ்வி தான் செக் பண்றோம். சரிங்களா? எம்எஸ்வில எப்ப நம்ம ட்ரேட் எடுக்கணும்? இப்போ ஆப்ஷன் பையர்ஸுக்கு வந்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு விஷயம்னாங்க, நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்ல மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப ட்ரெண்டிங் மார்க்கெட்னு என்னதுங்க? ட்ரெண்டிங் மார்க்கெட் வந்தே ஒரு 2 மாசம் கிட்ட ஆகுது சார். ப்ராப்பரா எல்லா நாளுமே ட்ரெண்டிங் மார்க்கெட் வருதுங்க சார். ஓகே, நீங்க ஜாவித்துங்களா சார்? ஆமா சார், ஆமா சார். எஸ் சார், எஸ். ஓகேங்களா? அதாவது என்னங்கன்னா, நமக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட் எல்லா நாளுமே வருது. சரிங்களா? நம்ம அதை ஃபைன் பண்ணணும். நமக்கு அது பொறுமை தேவைங்க. இப்ப ட்ரெண்டிங் மார்க்கெட்னா ஃபர்ஸ்ட் என்னதுங்க சார்? சார் ஒரு சைடு ஃபுல்லா கிரீன், ஒரு சைடு கிரீன், ஒரு சைடு புறா ரெட். ஓகே, கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன, ஒரு சைடு ஃபுல்லா பை பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? ஒரு சைடு ஃபுல்லா செல் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப என்ன அர்த்தங்க? இப்போ வந்து இன்னைக்கு ஒரு மொமெண்டம் நடக்க போகுது அப்படின்னாங்க, இந்த இன்ஃபர்மேஷன் இன்சைடர் யாராருக்கு இருக்கக்கூடிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் தெரியும். சரிங்களா? இன்னைக்கு வந்து இப்படிதான் மூவ்மெண்ட் ஆக போகுதுன்னு. அப்ப என்ன பண்ணுவாங்க? 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் உங்களுக்கு 5மே பை பண்ணுவாங்க. இப்ப 5ன்னா இப்ப நம்ம என்ன வச்சிருக்கிறோம் பாருங்க. அட் த மணி இருக்கு. அடுத்து என்ன இருக்குங்க? ஐடிஎம் இருக்கு, ஓடிஎம் இருக்கு. 5மே கிரீன் என்ன அர்த்தங்க? ஓடிஎம் வரைக்கும் பை இருக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம்? இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் என்னதுங்க? அவங்களுக்கு ஓடிஎம் வரைக்கும் பை இருக்குன்னா, அந்த நியூஸ் அவங்களுக்கு எவ்வளவு கன்ஃபார்மா இருந்தா அவங்க ஓடிஎம் வரைக்கும் பை எடுப்பாங்க. ஓகேங்களா? இது ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன். அப்ப என்ன பண்றாங்க? ஒரு சைடு ஃபுல்லா கிரீன் இருந்து, ஒரு சைடு ஃபுல்லா ரெட் இருக்கு அப்படின்னு என்ன மார்க்கெட்டுங்க? நம்ம வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப கால் சைடு இருக்கக்கூடிய 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் கிரீன் இருக்கு. அடுத்து புட் சைடு ஃபுல்லா 5மே ரெட் இருந்து என்ன மார்க்கெட்டுங்க? அது புல்லிஷ் மார்க்கெட். ஓகே பாருங்க. இப்ப கால் ட்ரெண்ட் இருக்கு இல்லைங்களா? பாருங்க, இப்ப இங்க இருக்கக்கூடிய கால் ட்ரெண்ட் நான் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் ஐடிஎம். கரெக்ட்டுங்களா? இந்த சென்டர் ஸ்ட்ரைக் பிரைஸ் ஏடிஎம், இந்த 2 ஓடிஎம். சரி, இப்ப என்ன நடக்குது பாருங்க. இப்ப 3 ஸ்ட்ரைக் பிரைஸ் வரைக்கும் பை இருக்கு. 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் ஓடிஎம்ல செல் இருக்கு. ஓகேங்களா? இது ஆப்போசிட்ஸ்ல என்ன, ஆப்போசிட் புட் சைடு என்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற ஓடிஎம்ல செல் பண்றாங்க. அடுத்து இருக்கிற ஓடிஎம், அதாவது நம்ம ஏடிஎம் முடிஞ்ச ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் ஃபர்ஸ்ட் ஓடிஎத்துல அங்க பை இருக்கு, மைல்டு பை இருக்கு. அடுத்து ஏடிஎம் பை இருக்கு. அடுத்து ஐடிஎம்லயும் பை இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன் என்ன சொல்றோங்க? இது சைட் வேஸ். ஏன்னா போத் சைடு செல்லர்ஸ் வந்துட்டாங்க. கரெக்ட்டுங்களா? நமக்கு என்னதுங்க? நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படிங்கிறது 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் ஒன் சைடுல கிரீன் இருக்கணும். 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் ஆப்போசிட் சைடுல நமக்கு செல்லிங் இருக்கணும். சரிங்களா? இப்ப சப்போஸ் கால் சைடுல இருக்கிற 5மே 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் கிரீனா இருக்கு. அடுத்து புட் சைடு இருக்கிற 5மே நமக்கு ரெட் இருந்தா என்ன மார்க்கெட்டுங்க? அது புல்லிஷ் மார்க்கெட். இதுவே புட் சைடு பாருங்க, இப்ப என்ன இருக்குது? 5மே வந்து புட் சைடுல கிரீன் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இதுவே கால் சைடுல 5மே ரெட் இருந்தா அது என்ன மார்க்கெட்டுங்க? நமக்கு பீரிஷ் மார்க்கெட். சரிங்களா? அப்ப என்ன பண்றோங்க? ஏன்னா நம்ம இப்ப இருக்கிறது ஏடிஎம்ல இருக்கோம். சரிங்களா? இவங்க 5மே செல் பண்ணா நமக்கு என்ன இருக்குங்க? ஐடிஎம் வரைக்கும் செல்லிங் வந்துரும். அப்படித்தான் இல்லைங்களா? அப்ப என்ன அர்த்தம்? மினிமம் நமக்கு 100 பாயிண்ட் மொமெண்டம் இருக்கும். எப்பங்க? ட்ரெண்டிங் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா. கரெக்ட்டுங்களா? நம்ம என்ன சொல்றோம்? 100 மார்க்கெட் நிஃப்டில மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா, நம்ம இருக்கிற அட் த மணில எவ்வளவு மூவ்மெண்ட் இருக்குங்க? அதே 100 பாயிண்ட் அளவுக்கான இந்த மூவ்மெண்டம் வந்துரும். சரிங்களா? அப்ப என்ன சொல்றோம்? அட்லீஸ்ட் நம்ம என்ன சொல்றோம்? அதுல 10% மூவ்மெண்ட் இருந்தா போதும். அதான் இப்ப ₹100 என்ட்ரி பண்றீங்க. அங்க எவ்வளவு டார்கெட் நம்ம வைக்கிறோங்க? நமக்கு வந்து 10%. அப்ப என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங் மார்க்கெட்ட நம்ம ஃபைண்ட் பண்றோம். சரிங்களா? எப்படி ஃபைண்ட் பண்றோங்க? எம்எஸ்வி டேபிள் தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். எம்எஸ்வி டேபிள் எப்ப ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்குதோ என்ன பண்றாங்க? அப்ப என்ட்ரி பண்ணிட்டு அங்கிருந்து என்ன வைக்கிறாங்க? நம்ம 10% தான் டார்கெட் வைக்கிறோம். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இதுல டவுட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்ல தான் என்ட்ரி பண்றோம். ஆப்ஷன் பையர்ஸ் சரிங்களா? ஆப்ஷன் பையர் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம என்ன பண்றாங்க? நம்ம வந்து நமக்கு எப்ப ட்ரெண்டிங் மார்க்கெட் வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரிங்களா? அங்கிருந்து வெயிட் பண்ணிட்டு எப்ப ட்ரெண்டிங் மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் என்ட்ரி பண்றோம். என்ட்ரில இருந்து 10%. ஓகேங்களா? இதுல எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே, அடுத்து இருக்கிற மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா வாலடைல் மார்க்கெட். சரிங்களா? இப்ப வாலடைல் மார்க்கெட் எதுக்காக கிரியேட் ஆகுதுங்க? இப்ப ஒரு புல்லிஷ் மார்க்கெட் இருக்குன்னு வச்சுங்களேன்.
அந்த புல்லிஷ் மார்க்கெட் அப்படியே ரேலி ஆகிட்டே இருக்குங்க. இல்லைங்க, இப்போ இங்கேருந்து 500 ரூபாய் நிஃப்டி மூவ்மெண்ட் ஆயிருச்சு. அப்போ அந்த இடத்துல திரும்பணும் இல்லைங்களா? அப்போ என்ன ஆகும்? அந்த இடத்துல வாலடைல் ஜோன் கிரியேட் ஆகும். இதே மாதிரி மார்க்கெட் ஃபால் ஆகுது. அந்த ஃபாலை ஸ்டாப் பண்ணணும் இல்லைங்களா? அந்த ஸ்டாப் பண்ணுறது தான் வாலடைல் மார்க்கெட். ஓகேங்களா? இந்த வாலடைல் மார்க்கெட்ல இனிஷியலா இருக்கக்கூடிய பிகினர் ட்ரேடர்ஸ் ட்ரேட் எடுக்கக்கூடாது. சரிங்களா? எதுக்கான உங்களுக்கு வாலடைல் மார்க்கெட்டுக்கான ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது? ஒரே ஒரு மெத்தட் பிரேக் அவுட் மெத்தட் தான். அதை நீங்க என்ன பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இல்லை நீங்க வந்து அது ட்ரேட் எடுக்க வேண்டாம். அப்ப என்ன பண்றீங்க? நமக்கு தேவையானது நமக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட் மட்டும்தான். வாரத்துக்கு ஒரே ஒரு ட்ரேட், ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் நீங்க ஃபைண்ட் பண்ணி என்ட்ரி பண்ணாவே 10% புக் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்றோம்? நம்ம வந்து 4 வாரத்துக்கு நம்ம அட்லீஸ்ட் 40% புக் பண்ண முடியும். அப்ப என்ன பண்றாங்க? ஒரே ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட், ஒரே ஒரு ட்ரேட் தான் நமக்கு தேவை. எப்படிங்க? ஒரு வாரத்துக்கே. ஓகேங்களா? ஓகே பாருங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்ப நமக்கு 5மே வந்து புட் சைடுல கிரீன் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அடுத்து என்ன வந்திருக்குங்க? இங்க இருக்கக்கூடிய 3 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இங்க வந்து கால் சைடுல அவங்க பையிங் வச்சிருக்காங்க. அடுத்து ஓடிஎம்ல செல்லிங் வந்தாச்சு. நம்ம அப்படியே பார்க்குறப்ப என்ன இருந்தது? இந்த பக்கம் கிரீன் வந்தோனே மார்க்கெட் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சது இல்லைங்களா? ஓகே பாருங்க. அவ்வளோ புட் ரைஸ் ஆயிருச்சு பாருங்க. இங்கேருந்து 103ல இருந்து 122 வரைக்கும் மொமெண்டம் இருக்கு. ஆனா நமக்கு எவ்வளவு தேவைங்க? வெறும் அங்க வந்து 10% தான் நமக்கு தேவை. ஓகே. இப்ப நீங்க ஜஸ்ட் இங்க நார்மலா பார்த்தாவே இந்த சைடு புட் சைடுல 5மே கிரீன் இருக்குங்களா? ஆப்போசிட் சைடுல செல்லர்ஸ் இருக்காங்க. அங்க இருக்க ஓடிஎம்ல செல்லிங் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்ப இத பார்த்தா நமக்கு என்ன தோணுதுங்க? இது 2ல பையர்ஸ் எந்த பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க? சரி. அவ்வளவுதான். புட் சைடு பார்த்தாவே அதாவது புட் சைடுல இருக்கக்கூடிய 5லுமே கிரீன் இருக்கு. சரிங்களா? கால் சைடுல செல்லர்ஸ் 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டாங்க. அப்ப நமக்கு என்ன இன்சைட் இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்க? நாங்க புட் சைடு தான் அலைன் பண்றோம் அந்த பொசிஷன்ஸ. அப்படிங்கறது தெளிவா தானே சொல்றாங்க நமக்கு இல்லைங்க. இதுல ஏதாவது டவுட் ஏதாவது இருக்குங்களா? இது சிம்பிளா பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆனா இதுக்கு வந்து பயிற்சி தேவை. நீங்க இனிஷியல் ட்ரேடர்னு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்படி எம்எஸ்சி வந்து அந்த பொசிஷன்ஸ் எல்லாம் மாறுது. சரிங்களா? எப்படி ஓகே பாருங்க. இப்ப செல்லர் வந்துட்டாங்க பாருங்க இங்க. இப்ப இந்த 25800 செல்லர் வந்திருக்காங்க பாருங்க. ஓகே. இப்படி என்ன ஆகுனா நமக்கு அந்த இன்சைட் இன்ஃபர்மேஷன் வருது. சரிங்களா? சில நேரத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சப்போஸ் இந்த இடத்துல 4 ஸ்ட்ரைக் பிரைஸ் நமக்கு ரெட் இருக்கு. அதே மாதிரி புட் சைட்லயும் நமக்கு வந்து அங்க மிக்ஸ்ட் அப்பா இருக்குன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாக்கா சொல்றேன். நீங்க என்ன பண்ணலாம்? இந்த கால் பவர் நீங்க பார்க்கலாம். ஓகே. இந்த கால் பவர் புட் பவர் 2மே கிரீன் இருந்துச்சுன்னா புல்லிஷ் மார்க்கெட். சரிங்களா? இதுவே 2மே ரெட் இருந்ததுனாங்க அது பேரிஷ் மார்க்கெட். ஓகே. அத நீங்க எப்ப நீங்க யூஸ் பண்ணலாம்? இப்ப சப்போஸ் உங்களுக்கு ஒரு டவுட் வருது. சரிங்களா? இந்த ட்ரெண்ட நான் எடுக்கலாமா? சரிங்களா? இப்ப இருக்கிற எம்எஸ்வில வந்து நமக்கு வந்து 2 வந்து கிரீன் இருக்கு, 3 ரெட் இருக்குது. சரிங்களா? ஆனா புட் சைடுல ஃபுல்லா கிரீன் இருக்கு. இப்ப நான் எடுக்கலாமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தா என்ன பண்ணலாங்க? அப்ப நீங்க அந்த கால் அண்ட் புட் பவர் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப இது ஃபுல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் தான் சார்ட்டுக்கே வரணும். ஓகேங்களா? இங்க இருக்கக்கூடிய எம்எஸ்சி வந்து ஒட்டுமொத்த மார்க்கெட் அதாவது இப்ப மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒட்டுமொத்த மார்க்கெட்டுக்கு கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குது. சரிங்களா? ஓகே பாருங்க. அப்ளை இருக்கிறத விட இப்ப செல்லர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க உள்ள. எங்கீங்க? கால் சைடுல. அப்ப என்ன அர்த்தங்க? நமக்கு வந்து கால் சைடு அக்ரெசிவா செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து புட் சைடுல பையர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப என்ன ஆகும் மார்க்கெட்டுங்க? அடுத்து புட் சைடு தான் மொமெண்டம் ஆகணும். ஓகே. டவுட் சார். சொல்லுங்க சார். அந்த 25,900ல பாத்தீங்கன்னா புட் சைடும் வந்து பையிங் இருக்காங்க. கால் சைடும் வந்து கால் சைடு வந்து சிஇல வந்து பாத்தீங்கன்னா செல்லிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது. பிஇ சைடு வந்து பையிங் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஒரே ஸ்ட்ரைக் பிரைஸ்ல. இது ஏதாவது ஒரு சைடு பிரேக் ஆகும்னா நமக்கு மூவ்மெண்ட் ஆகணும் அப்படி எடுத்துக்கலாம் அப்படிதானே சார்? ஓகே. இப்ப பிரைஸ் ஏற்கனவே இந்த லெவலுக்கு கீழ தான் இருக்குது இல்லீங்களா சார்? ஆமா சார். இந்த அதாவது என்னன்னாங்க சார், இப்ப 25,900ல கால் ஆப்ஷன் செல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்ப என்ன நம்பிக்கைங்க? இன்னைக்கு ஓகேங்களா? இன்னைக்கு இந்த பிரைஸ் வரவே வராதுன்னு செல் பண்றாங்க. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி 25,900 ஸ்ட்ராங்கா பை எடுக்குறாங்க. என்ன அர்த்தங்க? மார்க்கெட் அக்ரெசிவா ஃபால் ஆக போகுதுன்ட்டு ஐடிஎம்ல போய் பை எடுக்குறாங்க இந்த இடத்துல. ஓகே. அதனால தான் இந்த லெவல் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லெவலா இருக்கு. இது இப்ப மட்டும் இருக்காதுங்க. வரக்கூடிய எக்ஸ்பைரி வித்தின் மண்டே, டியூஸ்டேக்கும் இதுதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். புரியுதுங்களா சார்? அப்ப இந்த லெவல் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா நமக்கு இப்ப இருக்குது. சரிங்களா? இது கீழ பாருங்க. ஏதாவது சப்போர்ட் இருக்குங்களா? இது கீழ நம்ம 25,750 வரைக்கும் சப்போர்ட் இல்ல. அப்ப என்ன அர்த்தங்க? மார்க்கெட் ஈஸியா 25,750 இப்ப போயிருக்கும் இந்த நேரத்துல. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. நம்ம கீழ சப்போர்ட்டே கிடையாது. இல்லீங்களா? அப்ப என்ன ஆகுங்க? ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவங்கள மார்க்கெட்ட கீழ புஷ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.
ஓகே பாருங்க. இப்ப நம்ம ஃபுல்லா செக் பண்ணிட்டோம். சரிங்களா? அடுத்து எங்க என்ட்ரி பண்றோம் அப்படின்னா, இங்க பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இது வந்து ஓவரால் மார்க்கெட் நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பண்றோங்க? நம்ம இங்க இருக்கக்கூடிய சார்ட்டுக்கு வரோம். பாருங்க இந்த சார்ட்ல இப்ப மத்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. பாருங்க இப்ப பேசிக்கா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பிரைஸ் சார்ட். சரிங்களா? அடுத்து ஸ்ட்ராடல் சார்ட், அடுத்து தேர்ட் இந்த எஸ்டிஆர் இண்டிகேட்டர். சரிங்களா? எம்எஸ்சி பார்த்துட்டு அடுத்து நம்ம அடுத்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் இண்டிகேட்டர். சரி இந்த எஸ்டிஆர் என்ன சொல்லுது அப்படின்னாங்க, இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் அட் த மணில என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஓவரால் மார்க்கெட்டே சொல்லிருச்சு. ஓகேங்களா சார்? இது என்ன சொல்றது? இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் அட் த மணில உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா சார்? இதுல யார் டாமினேட்டா இருக்காங்க. ஓகே. இப்ப காலையில என்ன இருந்தது சார்? காலையில மார்க்கெட் ஓபன் ஆன உடனே அந்த இடத்துல கால் சைடு என்னாச்சுங்க? நம்ம எம்எஸ்சி வந்து பாத்தீங்கன்னா வாலட்டிலா இருந்தாலும் என்ன ஆச்சுங்க? இந்த சைடு காலோட பிஓசி நமக்கு பிரேக் அவுட் ஆச்சு. அடுத்து என்னது? எஸ்டிஆர் லைன் நமக்கு 0க்கு மேல தெளிவா வந்துச்சு இல்லைங்களா? ஓகே பாருங்க. இந்த மாதிரி இருந்துச்சு. கரெக்ட்டுங்களா சார்? அப்போ என்னாச்சு? ஃபர்ஸ்ட் 124ல இருந்து இங்க அழகா அது மார்க்கெட் ஓபன் ஆகி நமக்கு 2 கேண்டில் தான் ஆகுது. ஆனா அதுக்கப்புறம் நம்மளால வந்து ப்ரிசைஸா ப்ரிடிக்ட் பண்ண முடியுது இல்லைங்களா? சரிங்களா? அதுக்காக என்னது? நம்மளோட எஸ்டிஆர் இண்டிகேட்டர். எஸ்டிஆர் தெளிவா என்ன சொல்லுதுங்க? இந்த இடத்துல நம்ம கால் சைடு பையர்ஸ் வர்றாங்க. இங்க வந்து ஆப்போசிட்ல புட் சைடு செல் பண்றாங்க. அப்ப அழகா பிஓசி பிரேக் அவுட் ஆகுது. அங்க இருந்து என்ன ஆகுது? 120ல இருந்து மேல 200 வரைக்கும் மொமெண்டம் ஆகுது. ஓகேங்களா? இருந்தாலும் நமக்கு எவ்வளவு பாயிண்ட் தேவைங்க? அங்க வந்து 10%. அதாவது 12 பாயிண்ட் தான் தேவை நம்ம என்ட்ரில இருந்து. ஓகேங்களா? ஒரு ட்ரேடுக்கு நம்ம என்ன பண்றோம்? வெறும் அங்க வந்து எக்ஸாக்ட்டா எல்லா கன்ஃபர்மேஷனும் அங்க வந்து கிடைச்சிருச்சு. அப்புறம் பிஓசில பிரேக் அவுட் ஆகுது. அங்க இருந்து எவ்வளவு பர்சன்ட்ங்க? நமக்கு 12%. அதாவது வந்து 10 அ நமக்கு வந்து 120னா அப்ப 10% எவ்வளவு வருதுங்க? அங்க இருந்து பார்த்தா ரூ. 12. சரிங்களா? ரூ. 12 நம்ம டார்கெட். ஓகேங்களா? ஓகே. இப்ப சொன்ன வரைக்கும் டவுட் இருந்தா கேட்கலாங்க. சார் இப்போ பிஓசி பாயிண்ட மேல உடைச்சிட்டு போயிருச்சு. இப்போ எடுக்கலாங்களா ட்ரேடு? ஓகே சார். இங்க பாருங்க. இப்ப ட்ரேட் எடுத்து இங்க எடுத்துருக்கணுங்க சார். நீங்க இங்க போய் எடுத்தீங்கன்னா என்ன ஆகுங்க? ரிவர்ஸ் ஆகும். பிஓசி 103ங்க. அந்த Okay. 103 கிட்ட சப்போர்ட் எடுத்துட்டு திரும்புறப்ப நீங்க எடுத்துருக்கணும். சரிங்களா? இப்ப அங்கிருந்து பாத்தீங்கன்னா 123னா கிட்டத்தட்ட 20% ரைஸ் ஆயிருச்சு. இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா என்னன்னா இந்த 20% பிளஸ் இதோட லோக்கு நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும். சரி. ஓகேங்களா சார்? அப்ப என்னங்க நம்ம ரிஸ்க் அதிகமாயிரும். அதனால என்ன சொல்றேன், நீங்க வந்து பிஓசி கிட்ட என்ட்ரி பண்ணீங்கன்னா ரீசன்ட் லோ. சரிங்களா? இப்ப ரீசன்ட் லோங்கிறது பாருங்க இந்த இடத்துல இருக்கு அப்படின்னாங்க சார். நம்ம வந்து 95 அப்படிங்கிறது லோ. இப்ப இந்த பிஓசி கிட்ட என்ட்ரி பண்றீங்க அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டாப் லாஸ் எங்க வருங்க சார்? டே லோ அல்லது ரீசன்ட் லோ. சரிங்களா? இப்ப டே லோனா இந்த லோவ நீங்க இங்க எஸ்எல் வைக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ரீசன்ட் கேண்டில் லோங்கிறது இப்ப இங்க லோ வந்திருக்கு இல்லைங்களா சார்? இந்த லோவும் நமக்கு அங்க வந்து ஸ்டாப் லாஸ் தான். சரிங்களா? அப்ப என்ன பண்றோங்க? இந்த லோ நம்ம ஸ்டாப் லாஸ வச்சுட்டு என்ட்ரி எடுக்கிறோம். சரிங்களா? எப்ப என்ட்ரி எடுக்கணுங்க? நமக்கு தெளிவா நமக்கு ஒன் சைடு மார்க்கெட் மொமெண்ட் ஆக போகுது அப்படின்னா தான் எடுக்கணும். அது எப்படி தெரியுங்க? நமக்கு எம்எஸ்சி தெரியுது இல்லைங்க சார். எம்எஸ்சில ஒன் சைடு கிரீன் இருக்கணும். சரிங்களா சார்? ஆப்போசிட் சைடு ஃபுல்லா ரெட் இருக்கணும். அதான் ட்ரெண்டிங் மார்க்கெட். எப்ப ட்ரெண்டிங் மார்க்கெட் வருதோ அப்ப மட்டும் என்ட்ரி பண்ணுங்க. ஓகே சார்? அ அ நமக்கு மிக்ஸ்ட் அப்பா இருந்தாலோ, இல்ல பாருங்க வாலட்டலா இருக்கு, அடுத்து சைட்வேஸ் இருக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க? என்ட்ரி பண்ணக்கூடாதுங்க. ஓகே. ஓகேங்களா? இதெல்லாம் அமௌண்ட் யாரோட அமௌண்ட்? நம்ம அமௌண்ட்டுங்க சார் அது. இது ஹார்ட் அண்ட் மணி. இத வந்து கரெக்ட்டா கவனமான முறையில என்ன பண்ணுங்க? எப்ப சரியான விதத்துல என்ட்ரி பண்ணலாம்? அப்ப நம்ம ட்ரெண்டிங் மார்க்ல என்ட்ரி பண்ணலாம். சரிங்களா? மோஸ்ட்லி கிளையன்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, காலையில ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடுறாங்க. அவங்க என்ன ஈவினிங் வரைக்கும் திரும்ப திரும்ப ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி பண்ண வேண்டாம். சரிங்களா சார்? நீங்க மேக்ஸிமம் ஒரு ட்ரேட் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அ அ ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் கேப் விட்டு அதுக்கப்புறம் திரும்ப ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? நீங்க என்ன பண்ண நான் ஒரு சில கிளைன்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் என்ன பண்ணிருக்காங்க, அங்க வந்து டெலகிராம் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. அடுத்து ஒரு 1/2 அன் ஹவர்லயே பார்த்தீங்கன்னா, இதுலருந்து என்ன ஆகும்? இதுலருந்து என்ன ஆகும்னா, எப்படின்னா அதாவது எப்படின்னா, இது வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்ல என்ட்ரி பண்ணுன்னு சொல்லியாச்சு. கரெக்ட்டுங்களா சார்? அடுத்தடுத்து என்ட்ரினா நீங்க பார்த்தா தானே தெரியும் சார். நீங்க ஃபுல்லா அப்சர்வ் வந்து பண்ணுங்க. பாத்தீங்கன்னா ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட் இருந்தா டெலகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா? சார் ஒன் லாஸ்ட் டைம். ஹலோ. சொல்லுங்க சார். சார் இப்போ மார்னிங் வந்து கால் சைடு கொஞ்சம் கொடுத்துச்சுல்ல சார். ஆமாங்க சார். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஓசி லைன் வந்து 149 கிட்ட இருந்தது. சரிங்க சார். அதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்து ஒரு 10% புக் பண்ணிட்ட அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 179 கிட்ட ஷிஃப்ட் ஆயிடுச்சு சார். அது என்ன சார் மீனிங்? அது என்ன சொல்லுது? அதான் சார். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் 124 இருந்தது இல்லைங்களா சார்? அங்க இருந்தப்ப தான் நம்ம என்ட்ரி வந்துச்சு. சரிங்களா சார்? அங்கிருந்து என்ன ஆச்சுங்க, அப்புறம் திரும்ப 149 அதுக்கப்புறம் 179ங்கிறது பிஓசி ஷிஃப்ட் ஆயிட்டே போகுது. இப்ப பிஓசி ஷிஃப்ட் ஆனா என்ன அர்த்தம் சார்? அங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம்.
ஓகே. ஓகேங்களா சார்? இப்போ இந்த இடத்துல 179க்கு போனது இப்போ வரைக்கும் அந்த அந்த ஹை பிரேக் ஆச்சுங்களா சார்? இல்ல. ஆகல. பட் ஏன் அப்படின்னா காலையிலேயே ஒரு அங்க வந்து ஃபுல்லா கால் சைட் பை பண்ணிட்டு 179 எக்ஸிட் பண்ணியாச்சு. சரிங்களா? இது நமக்கு வந்து நம்ம கிளியரா பியூசி சொல்லுது இல்லைங்களா? அங்க பாருங்க. இப்போ நம்ம காலையில வந்து 179 எங்க இருக்குதுங்க? இப்போ இப்போ நம்ம கால் ஆஃப் டேட்டா 85 டேட்டா கிட்டத்தட்ட ₹100 மேல கரைஞ்சிருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. அதான் விஷயம் சார். அப்ப காலையிலேயே மொமெண்டம் முடிஞ்சிருச்சு கால் சைட்லங்க. அவங்க அதுக்கடுத்து என்ன செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறப்ப என்ன ஆகுங்க? அந்த பிஓசி ஷிஃப்ட் ஆகும். இப்ப இன்னொரு டவுட் சார். இப்போ 149ல இருந்து நம்ம 10 பாயிண்ட்ஸ் 10% மூவ் ஆகிறதுக்குள்ள அந்த 179 போகுது சார். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? இல்ல வந்து நமக்கு 10% வந்தோடனே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிடலாங்களா? ஓகே. நம்ம ரெக்கமெண்ட் பண்றது வந்து 10% தாங்க சார். ஆப்ஷன்ஸ பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து எப்ப ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்கோ, அப்ப என்ட்ரி பண்றோம். அங்கிருந்து 10% டார்கெட். அவ்வளோ. அத நீங்க ஒரே ஒரு கால் 1 வாரத்துக்கு பண்ணாலும் 4 வாரத்துக்கு 40% புக் பண்ண முடியலைங்களா? இது நீங்க ஃபுல் கேபிட்டல் ட்ரிப்ளை பண்ணாலும் அதே தான். இல்ல நீங்க 1 லாட் ட்ரிப்ளை பண்ணீங்களா அதுதான். அது வந்து உங்களோட விருப்பம் தான். நீங்க ஃபுல் கேபிட்டல் ₹1,00,000 இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அது ஃபுல்லா டிப்ளாய் பண்ணீங்கன்னா ₹10,000 ப்ராஃபிட்டுங்க. சார் அந்த கிரீன் லைன் நம்ம கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்கும்போது எடுக்கக்கூடாதா சார்? எப்பயுமே பிஓசி லைன் கிராஸ் பண்ணும்போது தான் எடுக்கணுமா? ஓகே. கிரீன் லைன் சொல்றது வந்து நீங்க இந்த லைன் இது வந்து விவேப் லைனிங் சார் இது. இது நம்ம ஸ்டாப் லாஸ்க்காக தான் யூஸ் பண்றோங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகேங்களா? எஸ் சார். சார் ஸ்டாப் லாஸ்க்காகன்னா அந்த கிரீன் லைன் கீழே வரும்போது நம்ம எக்ஸிட் ஆயிரும்னு சொல்றீங்களா சார்? எக்ஸிட் ஆகணும். இப்ப இந்த இதுதான் மேக்ஸிமம் டார்கெட்டா இருக்கணும். இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் மொமெண்டம் ஆயிடுச்சுங்க சார். இந்த பிஓசி 179 ஷிஃப்ட் ஆயிருச்சு. நீங்க எக்ஸிட் பண்ணல. சரிங்களா? அடுத்து இந்த லைன் இந்த கிரீன் லைன் பிரேக் ஆகுது இல்லைங்களா? அவ்வளோ அங்க எக்ஸிட் பண்ணியாகணும் அந்த இடத்துல. பாருங்க இங்க இருந்து இது எவ்வளவு தூரம் இறங்கி இருக்கு பாருங்க. ஓகே சார். ஓகே எஸ் சார். சார் அப்புறம் அந்த பிஓசி இப்போ புட் சைடு இருக்குல்ல சார், இப்போ கால் சைடுனா அதை பிரேக் பண்ணத மாதிரி கீழேயும் புட் சைடுக்கு வந்து பிரேக் பண்ண என்ட்ரி எடுக்க சொல்றீங்க தானே சார்? ஓகே. இப்ப ஆக்சுவலா நம்ம பாக்குறப்ப என்ன ரேட் இருந்ததுங்க? 120. இப்ப மார்க்கெட் என்ன ரேட் வந்திருக்கு நிஃப்டிங்க சார்? 25,760 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சார். ஓகே. அப்பலாம் என்ன சொன்னாங்க சார்? 25,750 வரும்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆமா சார். ஆமா சார். இப்ப நம்ம 60 கிட்ட வந்துருச்சு பாருங்க சார். லோ வந்து 59 வரைக்கும் லோ போயிருக்கு. கரெக்ட்டுங்க. இது எப்படி தெரியுதுங்க சார்? நம்ம கால் சைடு வந்து 25,750 தான் அடுத்த சப்போர்ட்டே இருக்குது. அது வரைக்கும் செல்லிங் தான் நடந்துட்டு இருக்குது. அதாவது இந்த இடத்துல 25,900 இது ஃபுல்லா 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் கிரீன் வந்துச்சு இல்லைங்களா? இந்த 5மே கிரீன் ஆமா. வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல செல்லர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா சார்? அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து புட் சைடு தான் மொமெண்டம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கு இதுல தெளிவா தெரியுது இல்லைங்களா? அப்ப என்ன பண்றோம்? நமக்கு மார்க்கெட் டைரக்ஷன் வந்து ப்ரிசைஸா ஃபைண்ட் பண்றதுங்க. உள்ள யார் இருக்காங்கன்னா பையர் செல்லர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? இப்ப பையர்ஸ் ஃபுல்லாமே புட் சைடு தான் இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? இந்த சைடு கால் சைடு ஃபுல்லா செல்லர்ஸ் இருந்தா அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து மார்க்கெட்ட ஃபால் பண்றது ஈஸி இல்லைங்களா அவங்களுக்குங்க? ஆமா சார். அவ்வளவுதான் விஷயம். அப்ப என்ன பண்றோம்? நமக்கு தேவை. இப்ப சப்போஸ் புட் சைடு ஃபுல்லா பை இருக்குன்னா, நம்ம என்ன பண்றோம் சார்? அடுத்து பார்க்க வேண்டியது எஸ்டிஆர். எஸ்டிஆர்ல பாத்தீங்கன்னா எந்த லைன் மேல இருக்குங்க சார்? நமக்கு வந்து ரெட் லைன். நம்ம காலையில வந்து கால் சைடு இருந்தா கூட அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்க? ஆட்டோமேட்டிக்கா புட் சைடு கிராஸ் ஓவர் ஆயிருச்சு. கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க? நம்ம கிட்டத்தட்ட 11 அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காலையில 10:30 மணில இருந்து என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து புட் சைடு தான் டாமினேட் ஆயிட்டே வருது. கரெக்ட்டுங்களா? இப்ப பாருங்க. இப்ப இந்த இடத்துல எடுக்கிற மாதிரி தான் நம்ம எங்க என்ட்ரி பண்ணணும் சார்? நம்ம பிஓசி. எதுக்காக பிஓசி சொல்றோம் அப்படின்னாங்க சார்? மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ் அங்க மேக்ஸிமம் ட்ரேட் எடுத்திருக்காங்க அங்க. ஓகேங்களா? அப்ப வந்து 103 அப்படிங்கிறது அந்த மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணவங்களோட அந்த பாயிண்ட். ஓகேங்களா? அப்படின்னா ஓகே. மேக்ஸிமம் யார் ட்ரேட் பண்ணியிருப்பாங்க சார்? இன்ஸ்டிடியூஷன்ஸ். இன்ஸ்டிடியூஷன் தான் பெரிய குவான்டிட்டி எடுக்க முடியும். ஓகேங்களா சார்? அப்ப அவங்களே என்ன பண்றாங்க? தைரியமா 103ல பொசிஷன் எடுக்குறாங்க. எதுக்கு எடுக்குறாங்க சார்? எதுக்கு எடுங்க? மார்க்கெட் ஃபால் ஆகும்னு தெரிஞ்சு எடுக்குறாங்க. ஓகே சார். ஓகேங்களா சார்? அத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ங்க சார்? ஆக்சுவலா மார்க்கெட் மொமெண்டம் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பெரிய ட்ரேடர்ஸ் பொசிஷன் எடுக்கணும். எடுத்தா தான் அந்த மூவ்மெண்ட் பண்றதுல ஒரு யூஸ் இருக்கு. ஓகேங்களா சார்? சரி சார். சார் ஆனா அந்த புட் சைடு பை பண்றாங்க அப்படின்னாங்க சார். இப்ப மார்க்கெட் ஃபால் ஆக போகுது அப்படின்னு நியூஸ் கிடைச்சதுன்னா, அவங்க ஃபர்ஸ்டே புட்ட பை பண்ணுவாங்க இல்லையா? ஆமா சார். அவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப என்ன பண்றாங்க சார்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அவங்க அந்த சைடு பை பண்றாங்களான்னு பார்க்கிறோம். இந்த பை பண்ற வரைக்கும் விட்டுட்டு அடுத்து என்ன பண்றோம்? பெஸ்ட் பிரைஸ்ல நம்ம என்ட்ரி பண்றோம். அதான் பிஓசி. அவ்வளவுதான் அதான் பிஓசி. அதுக்காக தான் இத்தனை இத நம்ம சொல்றது ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி ஃபுல்லா செக் பண்ணணும். எம்எஸ்சிங்கிறது மார்க்கெட்டோட டைரக்ஷன் சொல்லிருச்சு. ஓகேங்களா? அதான் இப்ப எப்படி பொசிஷன் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. இப்ப பொசிஷன் பில்ட் பண்றதா ஃபியூச்சர்ல மொமெண்டம் ஆகும். ஓகே. ஓகே. இப்ப அப்படியே பார்த்ததுக்கும் இப்ப மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு இல்லைங்களா சார்? ஏன் ஃபால் ஆயிருக்கு? அப்ப நம்ம பாக்கில பொசிஷன் பில்ட் பண்ணிட்டாங்க.
ஆமா சார். அதனால மார்க்கெட் ஃபால் ஆகுது. சரிங்களா? இது எல்லாமே ஃபர்ஸ்ட் அவங்க பொசிஷன் எடுக்கணுங்க சார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ இருக்கு இல்லைங்களா? ஆர்டர் ஃப்ளோ முறையில தான் இயங்குது. அப்ப என்ன பண்றோம்? ஆர்டர்னா என்னதுங்க? ஒருத்தங்க பை செல் பண்ணியிருக்கணும். கரெக்ட்டுங்களா? அந்த மாரி அந்த பொசிஷன்ஸ ஃபில்டர் பண்றோம். எதெல்லாம் இன்ஸ்டிடியூஷன் பொசிஷன்ஸ் அவங்க எங்கெல்லாம் அவங்க எடுத்திருக்கலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க? அந்த பொசிஷன்ஸையும் இந்த கான்ட்ராக்ட்ஸ் அப்புறம் ஃபில் பண்றோம். பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவன் கிட்டத்தட்ட 17 லட்சம் கான்ட்ராக்ட் லாங்ல இருக்கு. இங்க 3 லட்சம் கான்ட்ராக்ட் செல் பண்றாங்க இந்த இடத்துல. இப்போ 14 லட்சம் கான்ட்ராக்ட பைல வைக்கிறாங்க அப்படின்னாங்க. அப்போ வந்து எல்லா கான்ட்ராக்ட் அப்போ அவ்வளோ குவான்டிட்டி பைலுங்க எவ்வளோ ஷூரா அவங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த நேரத்துல மார்க்கெட் விழுகும் தான் நினைக்கிறாங்க. ஆமா சார். அவ்வளவுதான் விஷயம் சார். அத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அத வந்து சில மெத்தட் மூலியமா என்ன பண்றோம்? இத ஃபில்டர் பண்ணி ஓகே அவங்க இந்த பொசிஷன் வச்சிருக்காங்க. இப்போ இந்த பொசிஷன் வச்சிருந்த உடனே மார்க்கெட் ஃபால் ஆச்சுங்களா? இல்ல. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆயிருச்சு இல்லங்க. ஆமா சார். இவ்வளவுதான் விஷயம். இந்த 1/2 மணி நேரத்துக்கு பிஃபோர் எப்படி ஒரு டைம் டிராவல் பண்ற மாதிரிங்க 1/2 அன் ஹவருக்கு பிஃபோர் நமக்கு சொல்றாங்க. இப்படி இந்த மாதிரி பொசிஷன் வச்சிருக்கிறேன். சரிங்களா? இது உங்களுக்கு வந்து ஓகேன்னா பொசிஷன் எடுங்கன்னு யாருக்கு சொல்றாங்க? நமக்கு ஆப்ஷன் ஸ்டார் மூலியமா சொல்றாங்க. சரிங்களா? நம்ம இத என்ன பண்ணுவோம்? நம்ம ஆர்டர் போடுறது மட்டும் தான் வேலை. ஓகேங்களா சார்? ஓகே. சார் அந்த மேல ரைட் சைடுல இருக்கிற அந்த 1 நிமிஷம், 5 நிமிஷம், 5 நிமிஷத்துக்குள்ள இது வந்து மாறி மாறி இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா சார்? எல்லாமே இப்போ அலைன் வந்து 1 நிமிட்டுக்குள்ளது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு வந்து கிரீன் இருக்கு. 5 மினிட்ஸ்க்குள்ளது பாத்தீங்கன்னா ஒரு சைடு ரெட்டும் ஒரு சைடு கிரீன் இருக்குது. அப்படின்னா அது கன்சிடர் பண்ணணுமா இல்லாட்டி? ஓகே. இது எதுக்கு அப்படின்னா மல்டி டைம் ஃப்ரேம் இண்டிகேட்டருங்க சார். இப்போ டாப் இருக்கு. இப்போ இந்த கால் ஆப்ஷன் பாருங்க. இப்போ கால் புட்னு இருக்கு இல்லைங்களா? இந்த ஃபர்ஸ்ட் வரிசையில் இருக்கிறது வந்து 1 மினிட். இந்த செகண்ட் வரிசையில் இருக்கிறது வந்து 5 மினிட்ஸ். நமக்கு எல்லாமே அலைன் ஆகணும். இப்போ எப்படி அலைன் ஆயிருக்கு இல்லைங்களா சார்? இந்த மாதிரி பெர்ஃபெக்ட் அலைன் ஆனா தான் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி டைம் ஃப்ரேம் அதாவது 1 மினிட்டும் 5 மினிட் கிளியர் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அப்போ அதுல என்ன பண்றோம்? அந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன்ஸை பேலன்ஸ் பண்ணிடுறோம். சரிங்களா சார்? இப்போ இங்க இருக்கிறதுக்குள்ள ஆர்டர் ஃப்ளோ இதுல வந்து அந்த இடத்துல கரெக்டா ஆர்டர் ஃப்ளோ முறையில எல்லாம் அலைன் ஆயிருச்சு. சரிங்களா? இது வந்து ஆர்டர் ஃப்ளோ இம்பேலன்ஸ் இதுவும் அலைன் ஆயிருச்சு. சரிங்களா? அடுத்து என்ன பண்றோங்க? பெஸ்ட் பிரைஸ்ல என்ட்ரி பண்றோம். அப்போ எதுவுமே மிஸ் அவுட் ஆகாது இல்லைங்களா? சார். இப்படி வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு ட்ரேட் பண்ணா போதுங்க. நீங்க என்ன பண்ணக்கூடாது? நீங்க காலையில ஒரு சில கிளைண்ட் ரூ. 1,00,000 ப்ராஃபிட் பண்ணிடுறாங்க. அடுத்த 10 நிமிஷம் எனக்கு மெசேஜ் பண்ணி திரும்ப வந்து பாத்தீங்கன்னா சார் இப்போ என்ன பொசிஷன் இருக்குங்க சார்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எம்எஸ்சி எஸ்டிஆர் நீங்க பாருங்க. அதுல கிளியரா இருந்தா மட்டும் பொசிஷன் தானே சொல்றேங்க. சார் அந்த டிஎல்ஓசி லைன் சார். ஓகேப்பா. இது டிஎல்ஓசி அப்படிங்கிறது செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் லைன். இப்போ இந்த செகண்டா இருக்கு இல்லைங்களா சார்? ஓகே. இந்த இண்டிகேட்டர் பாருங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குங்க சார்? நமக்கு எல்லோ லைன் இருக்கு இல்லைங்களா? இது வந்து நம்ம ஸ்ட்ராடலோட விவேப் லைன். அதுக்கு அடுத்து இருக்கிறது டிஎல்ஓசிங்க சார். இது எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு பிக் மொமெண்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஎல்ஓசி பிரேக் அவுட் ஆச்சுன்னா அந்த ரேலி கண்டினியூ ஆயிட்டே இருக்குங்க. ஓகே ஓகே சார். எஸ் சார். அப்ப என்னங்கன்னா செல்லர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்ட்ராடல் செல்லர் சொல்றாங்க சார். இப்போ ஸ்ட்ராடல் செல்லர் அப்படிங்கிற போத் சைடு செல் பண்ணியிருப்பாங்க. அதாவது கால் சைடும் செல் பண்ணியிருப்பாங்க. அடுத்து புட் சைடும் செல் பண்ணியிருப்பாங்க. இவங்க யாரை சொல்றோம்? நம்ம ஸ்ட்ராடல் செல்லர்ஸ் சொல்றோம். இப்போ ஸ்ட்ராடல் செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் அவங்க என்ன பண்றாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 250ல செல் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டிஎல்ஓசி பிரகாரம் அவங்க ஸ்டாப் லாஸ் வந்து 228 அதாவது 228. அப்போ என்ன அது 228 பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு என்ன ஆகுங்க? ஆட்டோமேட்டிக்கா அவங்க பொசிஷன்ஸை எக்ஸிட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? இது ஸ்ட்ராடல் செல்ல எப்படி நம்ம பிஓசி சொல்றோமோ அத மாதிரி என்னதுங்க? இது வந்து டிஎல்ஓசி. இது ஸ்ட்ராடல்ல செல் பண்ணவங்களோட ஸ்டாப் லாஸ். அப்போ இவங்க என்ன பண்றாங்க? மேக்ஸிமம் குவான்டிட்டில அங்க செல் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அவங்களால என்ன பண்ண முடியாது? அந்த அந்த பிரைஸ் ஒரு 2% 5% மேல போனாவே அவங்க பொசிஷன்ஸை கவர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் டிஎல்ஓசி பிரேக் அவுட் ஆகுதோ அப்பெல்லாம் நமக்கு ஒரு லாங் ஸ்பைக் வரும். சரிங்களா? மார்னிங் வந்து 25,800 கால்ல பையிங் இருந்துச்சு, 25,900 புட்ல பையிங் இருந்துச்சு. இப்போ 25,900 பிரேக் ஆன அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி என்ட்ரு பண்றதா இல்ல 123 பிஓசி பிரேக் ஆனப்போ என்ட்ரு பண்ணிடலாமா சார்? நீங்க சொல்ல 25,900 கால் ஆப்ஷன் சொல்றீங்களா சார்? இப்போ 800 கால்ல வந்து பையிங் இருந்துச்சு, மறுபடியும் 25,900 புட் பிஇல பையிங் இருந்துச்சு. ஓகே. காலையில நமக்கு ஓகே பாருங்க. இப்ப காலையில ஒரு செட்டப் இருக்கு இல்லைங்களா? அப்போ வந்து இங்க இருக்கக்கூடிய அதாவது இந்த கால் விவே பொசிஷன் இருக்கு பாத்தீங்களா? இதுல இந்த மாதிரி நம்ம ஒரு கலர் கோட் கொடுத்துருப்போம். சரிங்களா? இப்போ 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுல ஒரு மேக்ஸிமம் பை பண்ணிருக்காங்கன்னா இன்ஸ்டிடியூஷனோட பொசிஷன்ஸ் அங்கதானே இருக்கு இல்லைங்களா? இப்ப 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் இருந்தா கூட அந்த 5ல பாருங்க இப்ப 25,900 கால் ஆப்ஷன்ல தான் என்ன இருக்கு? மேக்ஸிமம் இன்ஸ்டிடியூஷன் செல் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இது என்ன இது வந்து நமக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரைஸ் அங்க அது கிட்ட போனா என்ன ஆகும்? மார்க்கெட் திரும்ப ஃபால் ஆகுங்க. ஓகே. இதே மாதிரி நமக்கு
இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப சப்போஸ் 25750 இருக்கு. இங்க வந்து கிரீன் கலர் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்ப கிரீன் கலரோட சேர்ந்து நமக்கு கிரீன் கோட் அதாவது எப்படின்னா இந்த அ நம்ம அந்த புட் விபிஆப் இருக்கு. அதுல ஒரு கலர் கோட் மாரி இருக்கு பாத்தீங்களா? இந்த மாரி சில நேரம் இங்கேயும் இருக்கும். அப்படி 2மே இருந்தவங்க அங்க சப்போர்ட்டா மாறும். அதாவது அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் அதாவது கால் ஆப்ஷன் மட்டும் சொல்றேங்க. இந்த கால் ஓகே. ஆப்ஷன்ல நம்ம கிரீன் கலர் இருந்து நம்ம கிரீன் கலர் அதாவது கிரீன் கலர் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிப் மாதிரி வரும். சரி இந்த கலர் ஸ்ட்ரிப் மாதிரி. அது வந்துச்சுன்னு அர்த்தம் கால் சைடு எக்ஸஸா பை வச்சிருக்காங்க. இதே மாதிரி நம்ம ரெட் கலர் இருந்து இங்க ரெட் இருந்து என்ன அர்த்தங்க அந்த பர்டிகுலர் கால் ஆப்ஷன் எக்ஸஸா செல் வச்சிருக்காங்க. சரிங்களா? இதே தான் ஆப்போசிட் புட் ஆப்ஷனுக்கு இருக்கும். பாருங்க இப்ப புட் ஆப்ஷன் இருக்குங்க. 25900 புட் ஆப்ஷன் ஹியூஜ் குவான்டிட்டில பையிங் இருக்கு. அவங்க காலையிலே முடிவு பண்ணிட்டாங்க மார்க்கெட் இன்னைக்கு எப்படி இருந்தாலும் ஃபாலோ ஆக போகுதுன்ட்டு 900ல அதிகமான குவான்டிட்டி பையிங் வச்சிருக்காங்க இந்த இடத்துல. ஓகே சார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னாங்க இப்ப மார்க்கெட் இருக்கிற ரேஞ்சில இருந்து இப்ப 25750ங்கிறது என்ன இருக்குங்க 750க்குள்ள தான் இருக்குது அந்த பிரைஸ். சரிங்களா? இப்ப சப்போஸ் இந்த இடத்துல கால் ஆப்ஷன்ல கிரீன் வந்து இங்கேயும் கலர் கோட் வந்து அக்ரெசிவா பை பண்ணிட்டாங்க. அப்ப என்ன ஆகுது? அதுக்கு கீழே மார்க்கெட் போறது ரொம்ப டஃப். அப்ப என்ன ஆகுங்க? அங்க சப்போர்ட்டா மாறும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் மேல ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்? இந்த 25900 செல்லிங் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலா மாறிடும். இதுக்கு அப்படியே என்ன பண்ணணும்? நம்ம நீங்க புட் சைடு ரிலேட் பண்ணணும். சரிங்களா? இப்ப புட் சைடு மார்க்கெட் மேல ரைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் சார். அப்ப என்ன ஆகும்? இந்த 25900ல பையிங் வச்சிருக்காங்க இல்லைங்களா? இது ஆட்டோமேட்டிக்கா ரெசிஸ்டன்ஸ் லெவலா மாறிடும். சரிங்களா சார்? இதே மாதிரி புட் ஆப்ஷன்ல செல்லிங் இருக்கு. அங்கேயும் ஹியூஜ் குவான்டிட்டில செல் பண்ணாங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வராதானே செல் பண்றாங்க. அப்ப அது சப்போர்ட்டா மாறிடும். இப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்றாங்க? எம்எஸ்விலேயே நம்ம கிளியரா ஐடென்டிஃபை பண்ணலாம். சிம்பிளா பாத்தீங்கன்னா பாருங்க இப்ப இந்த இடத்துல 25900 கால் ஆப்ஷன்ல நம்ம செல்லிங் இருக்கு. இப்ப 25900 புட் ஆப்ஷன்ல பையிங் இருக்கு. அப்ப இது என்னதுங்க சார் இது? இந்த லெவல் வராதுன்னு தானே இருக்குங்க. ஓகேங்களா? அப்ப இது என்ன லெவலுங்க சார்? இப்போ வரைக்கும் எம்எஸ்வில இந்த சிச்சுவேஷன்ல 25900ங்கிறது என்னது? நம்ம சப்போர்ட்டுங்களா ரெசிஸ்டன்ஸ் லெவலுங்களா சார்? ரெசிஸ்டன்ஸ் அது. சப்போர்ட்டா? சப்போர்ட்னா நமக்கு நம்ம கால் சைடுல பை இருந்தா தான் சப்போர்ட்டுங்க சார். கால் சைடுல செல்லு தான் இருக்குதுங்க. அப்ப ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதே மாதிரி புட் சைடுல செல்லிங் இருந்தா தான் நமக்கு சப்போர்ட்டுங்க. ஓகேங்களா சார்? அங்க புட் சைடு செல்லிங்கும் இல்ல, கலர் கோடும் இல்ல. அப்ப புட் சைடு நமக்கு சப்போர்ட் வரல, கால் சைடு சப்போர்ட் இல்ல. இப்ப மார்க்கெட் பாருங்க 25750 வந்தாச்சுங்க. ஓகே பாருங்க பிரைஸ் 130 கிட்ட மூவ்மெண்ட் ஆயிருச்சுங்க. உங்களுக்கு ஏன்னா அந்த இடத்துல சப்போர்ட் இல்ல இல்லைங்களா? அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரைஸ லோவர் லெவலுக்கு புஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீட்டா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எப்போ மார்க்கெட் ஒன் சைடா இருக்கோ அப்ப மட்டும் தான் என்ட்ரி பண்றோம். அதுதான் ட்ரெண்டிங் மார்க்கெட். சரிங்களா? அப்ப என்ன பண்றோம்? அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்றோம்? எஸ்டிஆர் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம். எஸ்டிஆரும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அடுத்து எங்க என்ட்ரி பண்றோங்க சார்? பிஓசில என்ட்ரி பண்ணிட்டு நமக்கு தேவையானது சார் வெறும் 10% தான் டார்கெட். ஓகே இந்த பிஓசி பாருங்க இந்த சைடு டாட் இருக்கு இல்லைங்களா? இந்த டாட் லைன் தான் நான் பிஓசி சொல்றோம். பாருங்க இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிற பிரைஸ் சார்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த பிரைஸ் சார்ட்ல பாருங்க மொத்தம் பாத்தீங்கன்னா நமக்கு 4 லைன்ஸ் கொடுத்துருக்கோம். கரெக்ட்டுங்களா சார்? இப்ப கிரீன் கலர் இருக்கு பாத்தீங்களா? இந்த கிரீன் கலர்ங்கிறது கால் ஆப்ஷன் விவேப். அதே மாதிரி ரெட் கலர் அப்படிங்கிறது புட் ஆப்ஷனோட விவேப். சரிங்களா சார்? இதே மாதிரி நமக்கு ஒரு டாட் லைன் தெரியுது இல்லைங்களா? இது வந்து கால் ஆப்ஷன். அதாவது கிரீன் கலர் டாட் அப்படிங்கிறது நம்ம கால் ஆப்ஷன் பிஓசி. அதே மாதிரி ரெட் கலர் டாட் அப்படிங்கிறது புட்டோட பிஓசி. சரிங்களா? இப்ப நீங்க என்ட்ரி பண்ணலாமான்னு வேண்டாமான்னு சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இந்த 2 பிஓசில எது கிரீன்ல இருக்குங்க சார்? ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் பிஓசி வந்து கிரேல இருக்கு. அடுத்து புட் ஆப்ஷன் பிஓசி ஆக்டிவேட் ஆயிருச்சு. அதனால என்ன இருக்குன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரீன் கலர் வந்துருச்சுங்க. ஒன்ஸ் இது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தங்க? அங்க கிரீன் கலரா அது மாறிடும். சரிங்களா? சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி பாக்குறீங்க. அடுத்து என்ன பாக்குறோம்? அடுத்து எஸ்டிஆர் பாக்குறோம். எஸ்டிஆர்ங்கிறது அட் த மணி. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த பொசிஷன்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அதுக்கான ரிசல்ட் இங்கேயே வந்துரும். பாருங்க இந்த இடத்துல என்ன இருக்குங்க? நமக்கு வந்து புட் ரைஸ் இருக்கு. அப்ப என்ன அர்த்தங்க? இங்க வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்ப என்ன ஆகும்? ஒன்ஸ் அந்த பக்கம் பை பண்ணா அந்த சைடு தான் மொமெண்டம் இருக்கும். இந்த கீழ அந்த ஸ்ட்ரென்த்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல சார். இந்த கால் வேல்யூ, கால் ஸ்ட்ரென்த், புட் அத எப்படி சார் கனெக்ட் பண்றது? இந்த பவர் இண்டிகேட்டர் சொல்றீங்களா சார்? இல்ல கீழ இன்னொன்னு சார். வால்யூம் மாதிரி பெருசா இருக்கும் பாருங்க. பவர் ஸ்ட்ரிங்லெஸ் ஸ்ட்ரென்த். கீழ அதான் சார் அதான். இது சொல்றீங்களா சார்?
ஓகே. இது வந்து இது ஓகே. இப்ப நீங்க இந்த சார்ட் பார்க்குறீங்க பார்த்தீங்களா சார்? இந்த சார்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணிருக்கோம், நம்ம இந்த நியூ தண்டர்போல்ட் வெர்ஷன் என்ன பண்ணிருக்கோம், இந்த மாரி பாக்ஸ் ஆட்ட குடுத்துருக்கோம் சார். இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ங்கிறது கால் ஆப்ஷன் சார். இந்த செகண்ட் பாக்ஸ் வந்து புட் ஆப்ஷன். சரிங்களா சார்? இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கறதுல உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குன்னு என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நீங்க ஸ்க்ரோல் பண்ணி எம்எஸ்சி பார்க்குறீங்க. ஜஸ்ட் நீங்க ஸ்க்ரோல் பண்ணா 2ல எது கிரீன் இருக்குன்னு பார்க்குறோங்க. 2ல எது கிரீன் இருக்குங்க சார்? புட் ஆப்ஷன். இது புட் ஆப்ஷன் கிரீன் இருந்தா மட்டும் பத்தாது. கால் ஆப்ஷன்ல செல்லிங் இருக்கணும். அதுதான் பேரிஷ் மார்க்கெட். சரிங்களா சார்? இத 2யும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இங்க வந்தீங்கன்னா, இத ஃபைனல் அனாலிசிஸ். இப்ப என்ன நம்ம பண்ணலாம்? ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாங்க? ஸ்ட்ராங் பேரிஷ் ட்ரெண்ட், அடுத்து புட் பை சொல்லுது. அவ்வளவுதாங்க. இதோட ஸ்ட்ரென்த் வர மேக்ஸிமம் 100% இருக்கு இந்த ஸ்ட்ரென்த்துங்க. ஓகேங்களா சார்? இங்கேயே வந்து பிஓசில இருந்து நம்ம எல்லாமே குடுத்தாச்சு. பாருங்க இந்த பிஓசி என்ன இருக்குங்க சார்? 103. சரி. அதாவது 103 அப்படிங்கிறது இதிலேயே குடுத்தா நீங்க இங்க போய் சார்ட்ல பார்க்க வேண்டிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த பாக்ஸ்லயே இருக்குங்க சார். இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்கு. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நம்ம ஆப்ஷன்ஸோட எம்சிஎக்ஸ் யூஸ் பண்ணலாமா சார்? எம்சிஎக்ஸ் ஸ்டாக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்டாக் எம்சிஎக்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும் சார். எல்லாத்துக்கும் நம்ம தனித்தனி டொமைன் இருக்குங்க சார். அது எம்சிஎக்ஸ்க்கு எம்சிஎக்ஸ் ஆப்ஷன் ஸ்டார் இருக்குங்க. அது என்எஸ்சிக்கு என்எஸ்சி ஆப்ஷன் ஸ்டார் இருக்குங்க சார். நீங்க இப்போ நான் சொல்றது ஃபோக்கஸ் பண்ணி நிஃப்டி மட்டும் ஃபர்ஸ்ட் பாருங்க. நமக்கு இதுலயே பணம் வருது இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணலாங்க? இதை மட்டும் கவனம் செலுத்தி பண்ணாவே கரெக்டா இருக்கும் சார். ஓகே சார். ஓகே சார் இப்போ 25,750லயும் செல்லர்ஸ் வந்துட்டாங்க. இது தாராளமா ஹோல்ட் பண்ணலாமா இல்ல எப்படி சார் இது? ஓகே. இந்த பிஓசி ஷிஃப்ட் ஆகாத வரைக்கும் ஹோல்ட் பண்ண முடியுங்க சார். இந்த பிஓசி இருக்கீங்களா? இப்போ சப்போஸ் 103ல இருந்து மேல ஷிஃப்ட் ஆயிடுச்சுனா தான் எக்ஸிட் பண்ணலாங்க. எப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு டார்கெட் தான் இம்பார்ட்டன்ட். இப்ப டார்கெட் 25%க்கு மேல வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்க எக்ஸிட் தான் பண்ணணும். இல்ல நீங்க ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்குன்னா அது ரிஸ்க் தான். அப்ப ரிஸ்க் என்ன பண்றீங்க? நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் லாஸ் நகர்த்தி நிறுத்தி கொண்டு வரணும். ஓகே. காட் இட். சார். சார் இப்போ இந்த ஆப்ஷன் சார் இந்த ஆப் வந்து ஜஸ்ட் இது நிஃப்டிக்காக மட்டும் தானே சார் இருக்கு. எங்களுக்கு இப்போ 1 மந்த் ஃப்ரீயா கொடுத்துருக்கீங்க. இது வந்து ஆக்சுவலா ஆப்ஷன் ஸ்டாக் எல்லா செக்மெண்ட்டுமே ஒர்க் ஆகும் சார். ஆனா பேசிக்கா நம்ம சொல்றது வந்து நிஃப்டி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ண சொல்றேங்க சார். நிஃப்டி ஓகே சார். கரெக்டா இருக்கும். ஓகே சார். பட் உங்க டெலிகிராம் வீடியோல பார்த்துருக்கேன். அதுல ஸ்டாக்ஸுக்கும் ஆப்ஷன் ஸ்டார் அந்த போர்ட்டல்லாம் காமிச்சிருந்தீங்க. பட் இப்போ எங்களுக்கு இது எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்காதுங்க. ஒன்லி இது மட்டும் தான் சார். ஆப்ஷன்ஸ் மட்டும் தான். இப்போ நீங்க தீபாவளி ஆஃபர்ல எடுத்துருக்கீங்கன்னா எல்லா எப்படி லைவ்ல பாக்குறாங்களோ அந்த மாதிரி எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். நமக்கு அது ஒன்னொன்னு செப்பரேட் டொமைன் இருக்கு. தனித்தனியா இருக்கு. நீங்க ஜஸ்ட் ஆப்ஷன் ஸ்டார் ஃப்ரண்ட் பேஜ் போனீங்கன்னாவே அந்த ரிசல்ட் நமக்கு வரும் சார். இதுல ஏன்னா எடுத்தோடனே லாகின் பண்ணா ஃபர்ஸ்ட் இந்த எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் தான் வருது. இது இங்க வருது இல்லைங்களா சார்? இது கீழே தனி பிஎஸ்சி என்எஃப்ஓங்க, அடுத்து பேர் அனாலிசிஸ், அடுத்து நிஃப்டி ஸ்கேனர் ஒன்னொன்னா நம்ம கொடுத்துருக்கோம் சார். நீங்க செலக்ட் பண்ணீங்களா ஒன்னொன்னு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார். ஏன்னா எடுத்தோடனே ஒரு சிலர்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க எடுத்தோடனே ஆப்ஷன்ஸ் போவாங்க ஸ்டாக்ஸ்ல பாருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு கேட்குறேன். ஆனால் பட் இதுல ஃபாலோ பண்ணபடி பார்த்தா இதை ரூல்ஸ், அதாவது இந்த ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். அதுக்காக தான் கேட்டேன். சார் இன்னொரு டவுட் சார். இப்போ மார்னிங் வந்ததும் நம்ம பிரைஸ் போட்டு லோட் பண்ணிடுறோம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த பிரைஸை விட இப்ப கீழே மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. ஸோ கரண்ட் மார்க்கெட் பிரைஸுக்கு நம்ம மறுபடியும் என்ட்ரி பண்ணி லோட் பண்ணுமா இல்ல சேம் மார்னிங் நம்ம என்ன பிரைஸ் போட்டு லோட் பண்ணுமோ அதுவே எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கலாமா சார்? ஓகே. அது நம்ம காலையில் இருக்கிற பிரைஸ் அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் லோட் பண்றீங்க இல்லையா சார்? அதுவே சஃபிஷியன்ட்டுங்க சார். அதுவே சஃபிஷியன்ட். மார்க்கெட் வந்து 150 பாயிண்ட். ஆமாங்க. அதுவே போதுங்க. நீங்க ஃபுல் டே வச்சு அந்த ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வச்சு ட்ரேட் பண்ண நமக்கு என்ன தேவை 10% இல்லைங்களா சார்? அது ஒரு ட்ரேட் வந்துச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ண போறாங்க. சரிங்களா? இப்போ நீங்க சப்போஸ் கண்டினியூஸா ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா தான் என்ன பண்ணணுங்க? சப்போஸ் 150 பாயிண்ட் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆயிட்டு அங்கேயே ட்ரேட் ஆகுது. அங்க ஒரு 15 நிமிட்ஸ்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டே இருக்குதுன்னா அப்ப நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் லோட் பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷன் தான். ஓகே. நீங்க வந்து அதை மாத்தணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஆனா மாத்திக்கிறது என்னன்னா நமக்கு வந்து அந்த ஹீரோ ஜீரோ ட்ரேட்ஸ் கிடைக்கும். அதுக்காக மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். புரியுது சார். ஓகே சார் ஹீரோ ஜீரோ பத்தி வேற ஏதாவது வீடியோ இருக்கா இல்லாட்டி எப்படி சார்? அது எப்படி எடுக்கணும்? ஓகே. ஹீரோ ஜீரோ வீடியோ வந்து ஏற்கனவே கொடுத்துருக்குங்க சார். இது சிம்பிளா அண்டர்ஸ்டாண்டிங் பாத்தீங்கன்னா இப்போ இங்க இருக்கு இல்லைங்களா? இப்போ விக்ஸ் அடுத்து வந்து எக்ஸ்ஆர்பி. ஓகே. இந்த ரெண்டையும் நீங்க டிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நமக்கு வந்து 2 லைன் வரும். சரிங்களா சார்? இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்ஆர்பி அப்படிங்கிறது ஸ்ட்ராடலோட லோ, ஸ்ட்ராடல் ஹை. இப்போ இங்க இருக்கிற பிஓசி இருக்கு இல்லைங்களா சார்? இது என்ன சொல்லுது?
இப்போ இருக்கக்கூடிய புட் ஆப்ஷனோட பெஸ்ட் ப்ரைஸ். நம்ம காலையிலேருந்து இப்போ வரைக்கும் இருக்க பெஸ்ட் ப்ரைஸ் சொல்லிடுது, கரெக்டுங்களா? ஆனால் இந்த பர்டிகுலர் சமயத்துக்குன்னு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த பர்டிகுலர் சமயத்தில் இதுதான் அந்த பெஸ்ட் ப்ரைஸுங்க. எப்போ எக்ஸ்ஆர்பி லோ வருதோ அப்போ என்ன அர்த்தங்க? ஸ்ட்ராடில் லோ வந்திருக்குன்னு அர்த்தம். பாரு, இப்போ இந்த இடத்துல இந்த பியூசி வந்து என்ன ஆகுதுங்க? இந்த இடத்துல டச் பண்ணுது. அப்போ எக்ஸ்ஆர்பி டச் பண்ணி அர்த்தங்க இதுதான் பெஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா சார்? அப்போ என்ன பண்ணுறது? எக்ஸ்ஆர்பி பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராடில் என்ன பண்ணுவாங்க? ஸ்ட்ராடில் அப்படிங்கிறது கால் அண்ட் புட் ஆப்ஷன். எல்லா நேரத்திலும் ஒரே ப்ரைஸ் இருக்குமானா இருக்காது, கரெக்டுங்களா சார்? அப்போ அந்த ஸ்ட்ராடில் டிவி ஆகிட்டே வருங்க. அதான் 120 அப்படின்னு வச்சு இப்போ இப்போ இங்க இருக்கிறது வந்து 228 இருக்குன்னு வச்சுக்கலாம் சார். அப்போ ஸ்டாண்டர்ட் நாங்கள் திடீர்னு பார்த்தோன்னா அங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம 240 வரைக்கும் போகும். அடுத்து வந்து 210 வரை. இப்படி என்ன ஆகுன்னா அந்த ஸ்டாடில் வாலட்டைலா இருக்கும், சரிங்களா சார்? நமக்கு என்ன தேவை? ஸ்டாடில் இந்த சமயத்துல எங்க இருக்கு? இப்போ அதுல 0ல இருந்து என்ன அர்த்தம் சார்? நமக்கு வந்து அங்க ஸ்டாடில் மேக்ஸிமம் டிகே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, அப்ப என்ன அர்த்தங்க? அந்த இடத்துல பெஸ்ட் பிரைஸ் எப்பவுமே ஸ்டாடில் இப்போ சப்போஸ் 200 இருக்குன்னு வச்சுக்கலாம் சார். அங்கிருந்து வந்து சடனா அங்கிருந்து 50 பாயிண்ட் இறங்கிச்சு என்ன அர்த்தங்க? அப்போ வந்து 50 பாயிண்ட் யாரோ தான் அக்ரெசிவா செல் பண்ணியிருக்காங்க. அதாவது நார்மல் விலையில இருந்து அது வந்து ஃபால் ஆயிருக்கு, கரெக்டுங்களா? இதை ஃபைன் பண்றதுக்கு தான் இந்த எக்ஸ்ஆர்பி. எப்பெல்லாம் எக்ஸ்ஆர்பி 0 வருது என்ன அர்த்தங்க? ஸ்ட்ராடில் மேக்ஸிமம் டிகே இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா சார்? இதே மாதிரி நமக்கு வந்து சப்போஸ் 100% என்ன அர்த்தங்க? அங்க வந்து ஸ்ட்ராடில் என்ன இருக்கு? அங்க இன்ஃபிளேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, நம்ம 0 கிட்ட நீங்க ஸ்ட்ராடில் பை எடுக்கிறீங்க, இல்ல ஒன் சைடு பை எடுக்க என்ன பண்ணலாங்க? நீங்க எக்ஸ்ஆர்பி எப்போ லோ வருதோ ஸ்டாண்டர்ட் லோ வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தங்க? நார்மலா இருக்கிற விலையை விட, அதாவது நார்மலா வந்து ஒரு பிரைஸ் இருக்கும் பாருங்க, அந்த விலையை விட என்ன உங்களுக்கு கிடைக்குது? பெஸ்ட் பிரைஸா கிடைக்குது. அதுதான் இந்த எக்ஸ்ஆர்பி சொல்லுது. இப்போ நம்ம ஹீரோ ஜீரோடுக்கு என்ன தேவை அப்படின்னாங்க சார், இப்போ நம்ம சப்போஸ் வந்து சென்செக்ஸ் எடுத்துக்கிறோம், அடுத்து நிஃப்டி எடுத்துக்கிறோம், அது 5 ரூபா இருக்குன்னு வச்சுக்கலாம். திடீர்னு 50 ரூபாய்க்கு மொமெண்ட் ஆகும். அப்போ அந்த 5 ரூபாய்க்கு வந்துட்டு ஏன் மொமெண்ட் ஆகுது? அங்கதான் இந்த மார்க்கெட் மேக்கர் அப்படின்னு பார்த்தா ஒருத்தவங்க வருவாங்க. இப்போ நம்ம பை பண்றோம் இல்லைங்களா சார், ஆப்போசிட் என்ன பண்ணுவாங்க? ஒருத்தங்க செல் பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போ ஆப்போசிட் செல் பண்ண ஒருத்தருமே இல்லை அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் அனுமதிக்கப்பட்ட அந்த நிறுவனங்களுக்கு பேரு தான் மார்க்கெட் மேக்கர். அவங்க வந்து செல் பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போ ஒரு கட்டத்துல வந்து மார்க்கெட் இப்போ லாஸ்ட் 2 ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பையர் செல் என்ன ஆகும்னா செல் தானே பண்ணுவாங்க. இப்போ செல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த செல் பண்றது ஆப்போசிட்ல பை பண்றது யாருங்க? இந்த மார்க்கெட் மேக்கர். ஒரு கட்டம் வரைக்கும் என்ன ஆகுன்னா அவங்க வந்து பை பண்ணிட்டு ஒன் சைடு மார்க்கெட் ரேலி நடக்கும். ஏன்னா அவங்க பொசிஷன் எக்ஸிட் பண்ணும் இல்லைங்களா? அந்த ஸ்பைக், அந்த மொமெண்டத்தை என்ன சொல்றோம்? நம்ம காமா ஸ்கால்பிங்னு சொல்றோம், சரிங்களா? ஆனா நம்மளோட ஆப்ஷன்ஸ் என்ன பண்றோம்? காமா பிளஸ் வேகா ரெண்டையும் மார்க் பண்ணி எக்ஸாக்ட் லோ பிரைஸ் வந்தா இந்த இடத்துல திரும்பவும் இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஹீரோ ஜீரோ ட்ரேட். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸ்ஆர்பி லோ வருது இல்லைங்களா சார், அப்ப என்ன ஆகுன்னா காமா அங்க என்ன இருக்கு? அங்க லோ வந்துச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி 100 போறப்ப காமா ரைஸ் ஆயிருச்சு. இப்போ என்ன அர்த்தம்? இப்போ காமா அப்படிங்கிறது 0, அதாவது டெல்டா மூவ்மெண்ட் பண்றது காமா, சரிங்களா சார்? இப்போ இந்த 0 வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ரெண்டாவது ஃபேக்டர் என்ன? இந்த விக்ஸுங்க. இப்போ நமக்கெல்லாம் இந்தியா விக்ஸ் தெரியும் இல்லைங்களா சார்? ஆனா சீக்கிரட்டா இந்த ஸ்ட்ராடில் விக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்கு இந்த விக்ஸ். இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராடில் மொமெண்டம் இருக்கா இல்லையா? இப்போ இந்த விக்ஸ் 0 ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் சார்? அந்த இடத்துல மொமெண்டமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ அவங்க நமக்கு எக்ஸ்ஆர்பி 0 வரப்போ அங்க என்ன ஆகுதுங்க? ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ராடில் பிரைஸ் எக்ஸ்ட்ரீமா கரைஞ்சிருக்கு, கரெக்டுங்களா? இப்ப விக்ஸ் 0 வர்றப்போ அந்த பிரைஸ் கரைஞ்சிருக்கு, ஆனா மொமெண்டமும் இல்லை அந்த இடத்துல. அந்த இடத்துல மொமெண்டமே இல்லைன்னா யாரு வந்து அங்க வந்து ஸ்டாப் பண்ணி தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க? செல்லர்ஸ். ஓகே, நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேங்க சார். நம்ம ஸ்ட்ராடில் பாக்குறோம், ஸ்ட்ராடில் எக்ஸ்ட்ரீமா அந்த இடத்துல என்ன இருக்கு? அங்க ஃபால் ஆயிருக்கு, அது நமக்கு எக்ஸ்ஆர்பில தெரியுது. இப்ப விக்ஸும் அந்த இடத்துல டிராப் ஆயிருக்கு, 0 வந்து என்ன அர்த்தங்க? யாரோ ஸ்டாப் பண்றாங்க, ரெண்டு சைடையும், காலையும் ஸ்டாப் பண்றாங்க, புட்டையும் ஸ்டாப் பண்றாங்க. அப்ப ரெண்டையும் யார் ஸ்டாப் பண்ணி வைக்க முடியுங்க? ஸ்ட்ராடில் செல்லர்ஸ். ஓகேங்களா? அப்ப செல்லர்ஸ் என்ன பண்றாங்க? அங்க கால் ஆப்ஷன் மொமெண்டம் பண்ண விடல, அங்க புட் ஆப்ஷன் மொமெண்டம் பண்ண விடாம அவங்க தடுத்து வைக்கிறாங்க. அப்ப தடுத்து நிறுத்தினா என்ன அர்த்தம் சார்? செல்லர்ஸ் மட்டும் தான் அங்க இருக்காங்க, பையர்ஸ் இல்ல. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகணும்? ஒரு ஆப்போசிட்ல நான் ஒரு மொமெண்டம் வருது இல்லைங்களா? அது என்னதுங்க? ஹீரோ ஜீரோ ட்ரேட். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறோம் சார்? எப்போ எக்ஸ்ஆர்பி 0 வந்துட்டு விக்ஸ் பாட்டம் அவுட் ஆகுதோ அப்ப வரும். அந்த டைம்ல என்ன பிரைஸ் சார் நமக்கு வேலையை காமிக்கும் அப்படிதானே சார்? மேல அந்த எக்ஸ்ஆர்பி 0ங்கிறது நீங்க லைனை தொட்டுட்டாலே எக்ஸ்ஆர்பி 0 எடுத்துக்கிடவா, இல்லாட்டி நீங்க அந்த கிரஷரை கொண்டு போய் வைக்கும் போது மேல எக்ஸ்ஆர்பியோட வேல்யூ வந்து காமிக்குமா சார்? இந்த இடத்துல 0 வரப்ப நமக்கு எல்லா பக்கம் தெரியும். இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா? இந்த எக்ஸ்ஆர்பி லோ இங்க தெரியும் சார். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ஆர்பி இங்கேயும் நமக்கு தெரியும், இந்த டேஷ்போர்ட்லயே தெரியுங்க.
இப்போ நமக்கு Okay, sir. ஹீரோ ஜீரோ வருது அப்படின்னாவே என்ன ஆகுன்னா, இந்த ரெண்டையும் டிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா XRP விக்ஸ் ரெண்டுமே என்ன காட்டுங்க, ஹீரோ ஜீரோ ரெடின்னு காட்டும் இந்த இடத்துல ரெண்டுலையுமே. ஓகே சார். இப்போ எந்த சைடு நம்ம எடுக்கலாம்னு சொல்லி நம்ம SRT இது பார்த்துக்கலாம் அப்படிதானே சார்? இப்போ நீங்க சப்போஸ் வந்து இங்க இருக்க டேபிள் நீங்க பாக்குறீங்க. இப்போ நமக்கு ஹீரோ ஜீரோ ட்ரேட் வந்தா எந்த பக்கம் எடுக்கணுங்க சார்? புல்லிஷ் பீரிஷ் சார். பீரிஷ் புட் சைட். இப்போ ரெண்டுமே கிரீன் இருந்தா எந்த பக்கம் எடுக்கணுங்க சார்? வாலட்டைல் இருக்குன்னு அர்த்தம். ஆமா. இப்போ சப்போஸ் வாலட்டல் இப்போ நம்ம கால் சைடும் கிரீன் இருக்கு, புட் சைடு கிரீன் இருக்கு. சரிங்களா? அப்போ வந்து எந்த சைடு ஹீரோ ஜீரோ ட்ரேட் எடுப்பீங்க? ஓகேப்பா. XRP எங்க இருக்கோ ஓகேப்பா. இப்போ வந்து புட் சைடு இருக்குன்னு வச்சு இப்போ நம்ம புட் சைடு இருக்கு இல்லையா? இப்போ வந்து புட் சைடு ஃபுல்லா கிரீன் இருக்கு. அடுத்து கால் சைடு ஃபுல்லா ரெட் இருக்குன்னா என்ன மார்க்கெட்டுங்க? நம்ம பெரிஷ் மார்க்கெட். இப்போ நம்ம ஹீரோ ஜீரோ ட்ரேட்ஸ் வரையில நம்ம புட் சைடு எடுக்கிறோம். கரெக்ட்டுங்களா சார்? இதே மாதிரி கால் சைடு ஏன்னா இப்போ பெரிஷ் மார்க்கெட் புட் சைடு எடுக்கிறோம். கரெக்ட்டுங்களா? இதே மாதிரி கால் சைடு கிரீன் இருந்து நமக்கு புட் சைடு ஃபுல்லா ரெட் இருக்கிற பட்சத்துல அது புல்லிஷ் மார்க்கெட். அப்போ ஹீரோ ஜீரோ ட்ரேட் எடுக்கிறப்ப என்ன பண்றோங்க? நம்ம கால் சைடு எடுக்கிறோம். வாலட்டைல் மார்க்கெட்ல ரெண்டு சைடுமே கிரீன் இருக்கு இல்லைங்களா? அப்போ சப்போஸ் ஹீரோ ஜீரோ ட்ரேட் வந்தா ரெண்டு சைடுமே எடுக்கணுங்க. அதுக்கு பேர் ஸ்டாண்டில் பை. கூட ரெண்டு சைடுமே பொசிஷன் எடுக்கணும். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? எஸ் சார். எஸ். சார் அப்ப ரெண்டு சைடுமே பைனா எப்படி சார்? புட்டும் காலும் ரெண்டுமே பை பண்ணணும். ஒரே ஸ்ட்ரைக் பிரைஸ்ல. ஒரே ஸ்ட்ரைக் பதிலா ரெண்டு சைடும் பை பண்ணுங்க சார். இந்த XRP 0 வரும்போது இப்போ நான் கரண்ட்ல இப்போ காலையில இருந்து நான் பார்க்கல. இப்போ XRP 0 வருதுன்னா அப்போ என்ன பாயிண்ட்ல இருக்கோ அப்போ நான் பொசிஷன் எடுக்கணுமா சார்? சப்போஸ் நான் மார்னிங் விட்டுட்டேன் இந்த டைம்ல லஞ்ச். இந்த XRPங்கிறது வந்து ஸ்ட்ராண்டில் லோ. இது என்ன பண்ணும்? ஹைக்கும் போகும் சார், ஜீரோக்கும். பாரு இப்போ காலையில இருந்து என்ன ஆகுது? 0 போகுது, அடுத்து வந்து 100 போகுது, அடுத்து 0 இப்படி என்ன ஆகுன்னா அந்த ஸ்ட்ராண்டில் ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக? ஏன்னா ப்ரைஸ் ஸ்ட்ரைட் லைனாக போகாது இல்லைங்களா சார்? அது என்ன ஆகும்? நமக்கு வந்து நம்ம அந்த ப்ரைஸ் அண்டர் வேல்யூவாகவும் இருக்கும். அடுத்து வந்து அடுத்து பெஸ்ட் ப்ரைஸுக்கு வரும். அடுத்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா ஓவர் வேல்யூக்கு போயிடும். சரிங்களா சார்? இதைத்தான் என்ன சொல்றேங்க சார்? நம்ம ஃபேர் வேல்யூ சொல்றோம் இல்லைங்களா சார்? ஃபேர் வேல்யூ அதாவது பேலன்ஸ் டு இம்பேலன்ஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக ஃபேர் வேல்யூல வந்து எவ்வளோ தூரம் கம்மி இருக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ 0 வருதுன்னு என்ன அர்த்தம் சார்? அங்கே ஸ்டாண்டில் அவங்க அந்த நார்மல் விலையிலேருந்து அந்த ப்ரைஸை ரொம்ப தூரம் செல் பண்ணிட்டாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? அது திரும்ப கரெக்டாக வரணும் இல்லைங்களா? அதுதான் விஷயம். அப்போ நமக்கு என்ன தேவை? இந்த இடத்துல ஸ்ட்ராடல் எக்ஸஸாக செல் பண்ணியிருக்காங்களா இல்லையா? இதெல்லாம் யார் இப்போ வெறும் XRP வச்சு மட்டும் பண்றீங்கன்னா அதுக்கு பேரு என்னதுங்க? நம்ம XRPல சொல்லக்கூடியது XRP ஸ்கேல்பிங்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா சார்? 0 வரப்ப நீங்க பை எடுத்துட்டு அங்கிருந்து 5 மினிட்ஸ்ல அந்த பொசிஷன் வந்து வெளியே வரணும். இது வந்து XRP ஸ்கேல்பிங். ஹீரோ ஜீரோ ட்ரேட் அப்படிங்கிறது இந்த XRP விக்ஸ் ரெண்டையும் சேர்த்து பார்க்கறது தான் நம்ம ஹீரோ ஜீரோ ட்ரேட். இது ரெண்டு இப்போ நீங்க வெறும் XRP வச்சு மட்டும் பண்ணீங்கன்னா அது XRP ஸ்கேல்பிங். சரிங்களா சார்? இதே நீங்க XRP ரெண்டு சேர்த்து பண்ணீங்கன்னா அது ஹீரோ ஜீரோ ட்ரேட். ஓகே சார். அந்த XRP வரும்போது என்ன பிரைஸ் அந்த இதுல காமிதோ அந்த பிரைஸ் எடுக்கணுமா சார்? ஆமா, இது வந்து எந்த பிரைஸுக்கும் எடுத்து இப்போ லோ பிரைஸ் காட்டுது இல்லைங்களா? இது ஹீரோ ஜீரோ ட்ரேட்னு இருக்கும் சார். அப்ப என்ன அர்த்தம்? இது வந்து மேக்ஸிமம் செல் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகணுங்க? ஒரு சைடு வந்து மொமெண்டம் ஆகணும். ஓகே சார். இப்போ இந்த கரண்ட்ல இப்போ புட் சைடுல ட்ரெண்ட் இருக்கு சார். XRP ஒருவேளை 0 வந்துடுது. இப்போ 0ல இருக்குன்னா அந்த இடத்துல புட் சைடோட வேல்யூ என்ன இருக்கோ அதை வந்து ட்ரேட் எடுத்துக்கணும். ஆமாங்க. இப்போ என்ன இருக்கு? இப்போ ஹீரோ ஜீரோ பாசிபிள்னு சொல்லுது. சரிங்களா? இப்போ நம்ம எடுக்கலாங்களா அந்த இடத்துலங்க? ஓகே சார். அந்த இடத்துல புட் சைடுல என்ன பிரைஸ் இருக்கோ அந்த பிரைஸ்க்கு டைரக்டா என்ட்ரி எடுத்து 5 மினிட்ஸ்ல எக்ஸிட் பண்ணணும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே. அப்ளை 108ல இருந்து இப்போ எவ்வளவு வந்திருக்குங்க சார்? 111. அங்க இருந்து எவ்வளவு பாயிண்ட்? 3 பாயிண்ட் கிடைச்சிருக்குங்க. ஓகே. சோ 10%னா ஒரு 3 எஸ் சார். இதெல்லாம் வந்து நீங்க வந்து 3% 5% இதெல்லாம் ஸ்கேல்பிங் ட்ரேட்ஸ்ங்க. XRP வச்சு மட்டும் ட்ரேட் பண்றது XRP ஸ்கேல்பிங். அதாவது லோ பிரைஸ் வருது இல்லீங்களா? லோ பிரைஸ்ல திரும்ப கொஞ்சம் தூரம் மொமெண்டம் ஆகும். இது வந்து XRP ஸ்கேல்பிங். இதை நான் ஏற்கனவே டெலிகிராம்ல உங்களுக்கு நேத்து சொல்லிப்பேன்னு நினைக்கிறேங்க சார். நீங்க அந்த இதெல்லாம் நீங்க அந்த டெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. அதுல என்னன்னா XRP ஸ்கேல்பிங் அப்படிங்கிறது என்ன பண்றோம்னா எப்பெல்லாம் 0 வருதோ அப்ப என்ன பண்றாங்க? அங்க என்ட்ரி பண்ணிட்டு ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் மேல வந்து எக்ஸிட் பண்றது. ஓகே பாருங்க. இப்போ எவ்வளவு வந்திருக்கு? 113 வந்திருக்குங்க. ஓகே. அது எப்போ வருது அப்படின்னாங்க சார்? இந்த 0 வர்றப்ப வருங்க இந்த இடத்துல. XRP 0 வரப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? இந்த ஸ்ட்ராண்டில் அந்த பிரைஸ் நார்மலா இருக்கிற விலையை விட அவங்க என்ன பண்ணிருக்காங்க? எக்ஸஸா செல் பண்ணிட்டாங்க. ஓகேல? அப்ப நம்ம என்ன பண்ணணுங்க? இந்த ரெண்டுல நமக்கு எந்த சைடு கிரீன் இருக்கோ அந்த சைடு பொசிஷன் எடுக்கணும்.
2 பக்கமே கிரீன் இருந்து என்ன பண்ணணுங்க, போத் சைட் பொசிஷன் எடுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஓகே. அட்வான்ஸ் மெத்தடுங்க சார். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் லேர்னிங் கர்வ் என்னதுங்க? நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்ல நீங்க எஸ்டிஆர் பாக்குறீங்க, எக்ஸ்ஆர்பில நீங்க இங்க இருக்கு பிஓசில, அங்க இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, அங்க இருந்து 10%ல எக்ஸிட் பண்ணணும். ஓகே ஓகே. இப்போ எவ்வளவு வந்திருக்கு? 116 ரூபா வந்திருக்கு. அப்ப அங்க இருந்து 108ல அந்த இடத்துல திரும்ப போகுதுன்னு எப்படி தெரியும் சார்? இந்த இது எக்ஸ்ஆர்பி பாத்தீங்கன்னா ஓகேங்களா? சார் இதுல அல்கோ ட்ரேட் ஹலோ சார் கேக்குதுங்களா நான் பேசுறது? சொல்லுங்க சார். சார் இதுல அல்கோ ட்ரேட் எப்படி இது பண்றது? அதுல நிறைய ஒரு நிமிஷம் சார். ஓகே பாருங்க. இப்போ அல்கோல வந்து இப்போ சிக்னல் சோர்ஸ் இது வந்து ஒரு பேசிக்கான அல்கோ கொடுத்துருக்கோம் சார். ஏன்னா அலைஸ்பிள் வந்து சில அப்டேட்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஒரு இது எக்கோ ஆகுது ஒரு நிமிஷம் சார். ஓகே பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இப்போ ஒரு பேசிக் அல்கோ கொடுத்துருக்கோம் சார். இதுல வந்து என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் எஸ்டிஆர் இந்த பிஓசி இந்த 2 மட்டுமே யூஸ் பண்ணலாம். நிறைய கிளைண்ட் இந்த 2 செட்டப்லேயே அழகா ப்ராஃபிட் பண்றாங்க. சரிங்களா? நீங்க பிஓசி மட்டும் வச்சுட்டு செட் என்ட்ரி கொடுத்துட்டு எக்ஸிட் சிக்னல் எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா, எப்பெல்லாம் இந்த பிஓசி பாருங்க, இப்போ இந்த இடத்துல கால் சைடு இருக்குன்னு வச்சுக்கலாம். காலையில நீங்க ஸ்டார்ட் பண்ணா 124 பிரேக் அவுட் ஆயிருக்கு இல்லைங்களா? அங்க இருந்து நீங்க என்ன டார்கெட் செட் பண்றீங்களோ அந்த டார்கெட்ல எக்ஸிட் ஆயிரும். இப்போ 5% 5%, இது 10% கொடுத்து நீங்க செட் டார்கெட் கொடுத்தீங்கன்னா 10% எக்ஸிட் ஆகும். இதே ஸ்டாப் லாஸ் 10 கொடுத்து நீங்க செட் ஸ்டாப் லாஸ் கொடுத்தீங்கன்னா 10% எக்ஸிட் ஆகும். இது டைரக்டா பிஓசியில் என்ட்ரி, பிஓசியே தான் எக்ஸிட். ஓகே, இதுல எக்ஸிட் அப்படிங்கிறது என்னங்க சார், பிஓசியே தான் என்ட்ரி, அடுத்து பிஓசி எக்ஸிட் அப்படிங்கிற ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் இதுல. இல்ல நீங்க வந்து எஸ்டிஆர் பண்ணீங்கன்னா எஸ்டிஆர் வச்சுட்டு நீங்க டிஎஸ்டிஆர் எக்ஸிட் கொடுக்கலாம். இல்ல எஸ்டிஆர் மட்டுமே வச்சுட்டு என்ன பண்ணலாங்க, நீங்க நன் கொடுத்தீங்கன்னா எப்ப எஸ்டிஆர் 0க்கு மேல இருக்கோ, இப்போ இந்த 0க்கு மேல வருது இல்லைங்களா, அப்ப இமிடியேட்டா போர்ஷன் எடுத்துட்டு அங்க ஒரு 10% அந்த போர்ஷன் நீங்க அங்க எவ்வளவு டார்கெட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்களோ அந்த போர்ஷன்ல அது வெளியே வந்துடும். இது எப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணுங்க சார், எப்ப ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்கோ, எப்ப எம்எஸ்வில ட்ரெண்டிங் வருதோ, ஒன் சைடு கிரீன் ஒன் சைடு ரெட் இருக்கோ அப்ப மட்டும் தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இடையில மிக்ஸ்டப்பா இருக்கல நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அல்கோ ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கிற இது சார். ப்ராபபிலிட்டி பிஓசி தான் அதிகமா இருக்கு. நீங்க பிஓசிங்கள குயிக் ப்ராஃபிட், அதாவது அப்படின்னா அந்த பிஓ லைன் பிரேக் அவுட் டக்குன்னு 10% வருது இல்லைங்களா, அப்படிங்களா இது பிஓசி வந்து இன்னும் ஸ்பீடா இருக்கும் இல்லைங்க. நீங்க எஸ்டிஆர் பேஸ் பண்றதுனால பண்ணலாம், ரெண்டுமே நல்ல ப்ராஃபிட் உள்ளதா இருக்கும். ஓகே ஓகே. இப்போ பாருங்க, இப்போ நீங்க சப்போஸ் பிஓசியில் என்ட்ரி கொடுத்துட்டீங்க, இங்க டார்கெட் நீங்க ஒரு 30% வச்சுட்டு நீங்க செட் டார்கெட் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் 124 இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த காலையில செகண்ட் கண்டில போர்ஷன் எடுத்துருக்கோங்களா, நீங்க டார்கெட் அதிகமாக வச்சிட்டீங்கன்னா என்ன ஆகுனா, ஒன்னா அதிகமான டார்கெட் வரணும், இல்ல பிஓசியில பிரேக் ஆனா எக்ஸிட் ஆகுது. இப்போ இந்த இதில் 149 கிட்ட வர்றப்ப அது என்ன ஆகுதுன்னு பிஓ ஷிஃப்ட் ஆயிருச்சு. அடுத்து 179 வரப்ப ஷிஃப்ட் ஆயிருக்கு பிஓசி. இப்போ அங்கிருந்து இறங்கின உடனே என்ன இருக்கும், 179 அந்த பொசிஷன் கட் ஆயிருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. இந்த பிஓசி பொறுத்தளவுக்கு ஒன்னா இந்த பிஓசி அதுக்கு கீழே வந்தாவே கட் ஆயிரும் இல்லைங்களா. அப்ப என்ன அர்த்தம், நீங்க டார்கெட் அதிகமா செட் பண்ணா அந்த ஃபுல் டார்கெட் வரும், இல்லைன்னா எப்ப பிஓசி பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பிஓசியில வெளியே வந்துடும். சரிங்களா? இது ஒரு சைடுக்கு ஒரு என்ட்ரி தான் பண்ணும். இப்போ சப்போஸ் இங்க வந்து கால் சைடு என்ட்ரி பண்ணிச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுங்க, அடுத்து புட் சைடு தான் என்ட்ரி பண்ணும். அதனால நீங்க வந்து ஆஃப்டர்நூன் செஷன்ல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னு என்ன பண்ணணுங்க, நமக்கு நியர்பையா பிஓசி கிட்ட அந்த பிரைஸ் வர்றப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப ஹைல போய் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த ஹை பிரைஸ்ல தான் எடுக்கும். சரிங்களா? தேங்க்யூ. எஸ் சார், தேங்க்யூ சார். சார் இப்போ வந்து ஒன் சைடு ரெட் ஒன் சைடு கிரீன் இருக்கு சார். இப்போ நம்ம ஆல்கோ ட்ரேடிங்ல இப்போ நம்ம எடுக்கலாமா சார், பிஓசில போட்டா? இப்போ கொஞ்சம் அது நீங்க எடுக்கிறது அப்ளை ஸ்டார்ட் இங்க வரப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கணுங்க. இது இவ்வளவு தூரம் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆயிடுச்சு நமக்கு அந்த புட் ஆப்ஷன் சைடு. அப்படியே 108 இருந்து பாத்தீங்கன்னா 118 20 வரைக்கும் வந்துருச்சுங்க சார். பிஓசி லைன் கிட்ட இருக்கும்போது எடுக்கணும். ஆமா, பிஓசி கிட்ட ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகே சார் நான் வந்து 5 மினிட்ஸ்ல தான் வந்து ட்ரேட் பண்றேன். இப்போ நம்மளோட கேண்டில் வந்து 1 நிமிட்ல இருக்குது. நம்ம 5 மினிட்ஸ்ல மாத்திக்கலாமா, இல்லாட்டி நம்ம 1 நிமிட்லயே வச்சு எடுத்துக்கலாமா சார்? அதாவது நம்ம ரெக்கமெண்ட் பண்றது 1 மினிட் தான். நீங்க 1 மினிட் வச்சு நீங்க அழகா ட்ரேட் பண்ணலாங்க. இல்ல நீங்க வந்து எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் மட்டும் தான் நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா மட்டும் நீங்க 5 மினிட்ஸ் மாத்திக்கலாங்க. இப்போ இங்க கிராஸ் ஓவர் ஆகுது இல்லைங்களா, இந்த கிராஸ் ரேட் ஒரு லைன் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப கரெக்டா இந்த கேண்டில் முடியல நீங்க எடுத்துருக்கலாம். எப்படி சார்? புரியல சார், இன்னும் ஒரே டைம் சொல்லுங்க. அது நீங்க 5 மினிட்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னாங்க சார், சிக்னல் ஃபில்டர் ஆயிட்டு எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் ஆகுது பாருங்க. இப்போ இந்த எஸ்டிஆர் லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆயிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல எடுக்கலாம். அதான் நீங்க ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேட் எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் மட்டும் பண்றீங்கன்னா நீங்க 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்ப வந்து நம்ம பிஓசி லெவல் பார்க்க வேணாம் சார். விவேப் ரெட் லைன் தாண்டி க்ளோஸ் வைக்கும்போதே என்ட்ரி எடுத்துக்கலாம்னு சொல்றீங்களா சார் 5 மினிட்ஸ்ல? அதாவது இந்த எஸ்டிஆர் சொல்றேன், இந்த எஸ்டிஆர் கிராஸ் ஓவருங்க. ஆமா சார். இப்போ நீங்க இந்த எஸ்டிஆர் கிராஸ் ஆகுது இன்டூ மார்க் மாதிரி வருது இல்லைங்களா? இந்த ஆமா பாயிண்ட் சார். இந்த கேண்டில் சொல்றாங்க. இந்த இடத்துல எடுக்கணுங்க. இந்த கேண்டில் முடிஞ்சோன்னே நீங்க அடுத்ததுல எடுத்துக்கலாம் சார். அதான் சார். அது விவேப் தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது எடுத்துக்கலாம். பிஓசி வரை வெயிட் பண்ண தேவையில்ல. நான் விவேப்ங்கிறது செகண்டரி விஷயம். நம்ம இது விவேப்ப நான் பார்க்கல இல்லைங்க. இப்போ விவேப் ஓகே ஸ்டாப் சார். லாஸ் தான் இல்லைங்களா? இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா இந்த விவேப் கீழே வந்தா கட் பண்ணிக்க வேண்டியதுதாங்க. ஓகே சார். ஓகேங்களா? நம்ம சொல்றது ரீசன்ட் கேண்டில் லோ தான் சேஃபஸ்ட் ஸ்டாப் லாஸ். இப்போ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டில் இங்க தானே வச்சிருப்பாங்க. அப்பதான் என்ன ஆகும், நமக்கு தேவை அப்படின்னு என்ன சார், இன்ஸ்டிடியூஷன் எங்க எஸ்எல் வைக்கிறாங்களோ அங்கதான் நம்ம வைக்கிறோம். அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன் எந்த டைரக்ஷன்ல போறாங்களோ அந்த சைடு நம்ம போறோம். நம்ம வந்து பேசிக்கா என்ன பண்றோங்க சார், அவங்க எப்பவுமே வந்து பொசிஷனை எடுத்துட்டு அந்த மொமெண்டம் பண்ண ஆரம்பிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மொமெண்டம் பண்ணியில் உள்ள போறோம். அதான் விஷயம். சார் இப்போ நான் இதில் ஆல்கோ இல்லாமல் இப்போ எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எஸ்டிஆர் கிராஸ் ஆகாது. நான் இப்போ உங்கள் இது ஆப்ஷன் ஸ்டார்ட்லேயே நான் பை பண்ணி செல் பண்ண முடியுமா சார்? பண்ணலாம் சார். இங்க இப்போ இந்த டாப் இருக்கு இல்லைங்களா, இல்லை கால் பை, அடுத்து கால் செல், அடுத்து புட் பை புட் செல் இருக்கும் சார். இங்க பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம். இதே மாதிரி நீங்க ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னாவே இந்த அல்கோ கீழே பட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். 4 பட்டன் இருக்கு இல்லைங்க. ஓகே சார். ஹலோ சார். ஹலோ. அந்த காலையில் இந்த கால் பிஓசி நீ ஒரு ப்ரைஸ் நடந்ததில்ல, அது எனக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் அகைன் நீங்கள் குரூப் சேட்டில் போட்டிருந்தீங்களே, நான் ஜஸ்ட் ஜாயின் நவ். ஓகே, இந்த பிஓசி என்ன பிஓசி சொல்றீங்க சார்? கால் பிஓசி 124ல பிரேக் அவுட் ஆகி ஒரு சர்ச் கொடுத்தது இல்லை? ஆமா, அது வந்து ஃபர்ஸ்ட் மார்னிங் கால் என்ட்ரி சொல்லியிருந்தோங்க சார். ஆக்சுவலா என்னன்னா உங்களுக்கு நம்ம நேத்தும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில செஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான அந்த நியூ மெம்பர்ஸுக்காக அந்த செஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படி அந்த பொசிஷனை காலையில எடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக அதை சொல்லியிருந்தோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ எஸ்டிஆர் இப்போ நமக்கு என்ன பார்த்தோங்க சார், இப்போ எம்எஸ்வி பொறுத்தளவுக்குங்க இப்போ 2 சைடு கிரீன் இருக்குன்னு நீங்க அஸ்யூம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ சப்போஸ் கால் சைடும் கிரீன் இருக்கு, புட் சைடு கிரீன் இருக்கு, என்ன அர்த்தங்க சார்? வந்து பாருங்க மார்க்கெட் வாலட்டலா இருக்கு. ஆனா பேசிக் இன்ஃபர்மேஷன் என்னதுங்க, காலையும் பை பண்ணியிருக்காங்க, புட்டையும் பை இருக்கு. அப்ப என்ன அர்த்தங்க, பையர் 2 சைடு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப நம்ம கால் சைடு பை பண்றாங்க அப்படின்னா நமக்கு என்ன தேவைங்க சார், உள்ள பையர்ஸ் நமக்கு தேவை. கரெக்டுங்களா? அப்ப என்ன அர்த்தங்க சார், இப்ப கால் சைடு ஃபுல்லா கிரீன் இருக்குன்னு என்ன அர்த்தங்க, கால் சைடு பையர்ஸ் இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் போதும். அடுத்து என்ன பண்றோங்க, இந்த எஸ்டிஆர் பாருங்க 0க்கு மேல நமக்கு அங்க கிரீன் லைன் வருது. அப்ப என்ன அர்த்தங்க, இப்ப அங்க இருக்கக்கூடிய எம்எஸ்யூலயும் என்ன சொல்லுதுங்க, கால் சைடும் பை புட் சைடு பை இருக்கு. நமக்கு அந்த இடத்துல வாலட்டைல் மார்க்கெட். ஆனா என்ன அர்த்தம், நமக்கு கால் சைடு ஃபுல்லா 3 கிரீன் டாட்ஸ் இருக்கு. அப்ப அந்த இடத்துல ஹெவி பை இருக்கிறாங்க. அடுத்து நமக்கு என்ன தேவை, எஸ்டிஆர் இப்ப இருக்கிற பிரசன்ட் ஏடிஎம்லயும் அந்த பையிங் பொசிஷன்ஸ் உள்ள பையர்ஸ் வந்துட்டாங்க. இந்த 0 கீழே போறப்ப என்ன அர்த்தங்க, அங்க புட் சைடு செல் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பிஓசி லைன் 124ல இருந்து பிரேக் அவுட் ஆகுது இந்த செகண்ட் கேண்டில் லைன். அப்ப அங்கேயே நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, அந்த கேண்டில் லோவர் ஸ்டாப் லாஸ் we can ஏன்னா ஸ்டாப் லாஸ் வெறும் நமக்கு எவ்வளவு, அங்க இருந்து 5 பாயிண்ட் கூட ஸ்டாப் லாஸ் இருக்காது. கரெக்ட்டுங்களா சார்? ஸ்டாப் லாஸ் அங்க இருந்து அப்படியே ட்ரைல வந்தா 5 பாயிண்ட் ரிஸ்க், அவ்வளவுதான் விஷயம் இல்லைங்களா? ஏன்னா இவ்வளவு தூரம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, பை சைடு தெரிஞ்சிருச்சு, எஸ்டிஆர் கரெக்டா இருக்கு. இப்போ இந்த பிஓசி கிட்ட என்ட்ரி பண்றோம். அந்த பிரேக் உள்ள இருந்து என்ன ஆகுதுங்க, அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 80% கிட்ட மொமெண்டம் ஆகுது. சரிங்களா சார்? நமக்கு தேவை என்னதுங்க, வெறும் 10% மொமெண்டம் தான். இந்த பிரேக் அவுட்ன்றது நீங்க அந்த கேண்டில் க்ளோஸ்ன்னு சொல்றீங்க, அத பிஓஸோட பிரைஸ் பிரேக் அவுட் இங்க இந்த பிரைஸ் இங்க தெரியல. இப்போ இந்த பிரைஸ் என்னதுங்க சார், 103. இந்த பிரைஸ் பிரேக் அவுட் ஆனாவே என்ட்ரி தாங்க. சரி, ஓகே. சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். வீவா பொசிஷனை எஸ்எல்லாம் வச்சுக்கலாம். ஹலோ. வீவா பொசிஷனை எஸ்எல்லாம் வச்சுக்கலாம் சார். அது நீங்க வந்து லாங்கா கேரி ஓவர் பண்றீங்க அப்படின்னா அந்த விவேப் தான் நம்ம ஸ்டாப் லாஸ். அத லாங்கா கேரி ஓவர் பண்றவங்களுக்காக. சரிங்களா? இப்போ இனிஷியலா எடுத்தோனே ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்னா நமக்கு வந்து ரீசன்ட் கேண்டில் லோ தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணுங்க. இப்போ இந்த மேல இருக்க விவேப் பொசிஷன் வந்து 97 காட்டுது, கீழ வந்து 91 காட்டுது. அப்ப நம்ம எதை மெயின்டைன் இந்த இடத்துல 97 இருக்கு. இதுதான் கரெக்ட் விவேப் லெவல். நம்ம சைடுல தெரியுது டவுட் சார். 97. எஸ் சார். சார் இப்போ சார் நான் புதுசாக பார்க்குறேன் சார். இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாமா சார்? இதே நம்ம காலையில என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் செட் பண்றோமோ அதே லோட் பண்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸே சூஸ் பண்ணிக்கலாம். காலோ புட்டோ சூஸ் பண்ணிக்கலாம் சார். ஆமா, கரெக்ட்டுங்க சார். ஓகே சார், தேங்க்ஸ் சார். சம் டேஸ் 2 பக்கமே பையிங் இருக்கு சார், என்ன சார் அஃபோர்ட் பண்ணுவோம்? அதான் உங்களுக்கு வந்து
நம்ம செஷன் ஸ்டார்டிங்லேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கோம் சார். இப்போ நமக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். சரிங்களா சார்? ஒன்ஸ் இது எல்லாமே பயிற்சி ஆயிடுச்சு, உங்களுக்கு எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, கிளியர் ஆயிடுச்சுன்னா தான் அடுத்து வாலடைசேஷனில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் இன்ஸ்டாகிராமில். சரிங்களா சார்? அதுக்கு பேர் பிரேக் அவுட் மெத்தட். சரிங்களா சார்? அதில் தெளிவாக கொடுத்துருப்போங்க எப்படி பிரேக் அவுட் லெவல்ஸை ஃபைன் பண்ணுறது. அதுக்கு அப்போ தான் இந்த கலர் கோட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குங்க. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க சார். அடுத்து வேற டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா சார்? அடுத்து ஆஃப்லைன் எங்க சார் கண்டக்ட் பண்றீங்க? அடுத்த செஷன் கோயம்புத்தூர்ல கண்டக்ட் பண்றோம் சார். ஓகே சார். ஓகே சார். சார் சென்னையில் எங்க எப்போ சார் பண்ணுவீங்க? நம்ம மோஸ்ட்லி டிசம்பர் அல்லது ஜான்ல கண்டக்ட் பண்ணுவோம் சார். ஏன்னா அங்கே வந்து அலைஸ் ப்ளூ அங்கே ஆஃபீஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சார். அடுத்து உங்களுக்கு மோஸ்ட்லி டிசம்பர்ல வந்து உங்களுக்கு ஒன்றா திருச்சி அல்லது சென்னையில் இருக்கும் சார். திருச்சியில் வரீங்களா சார்? ஹலோ, திருச்சியில் கண்டக்ட் பண்ணுறீங்களா சார்? நீங்க சென்னை சொல்றீங்களா திருநெல்வேலி சொல்றீங்களா சார்? இல்ல சார், திருச்சி இப்போ சொன்னீங்களா, திருச்சியில் கண்டக்ட் பண்ணுறீங்களா? இருக்கு, வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அலைஸ் ப்ளூ சைடு அவங்க வந்து பேசிட்டு இருக்கோம் சார். அங்கே வந்து நம்ம திருச்சியில் கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், தேங்க்ஸ். தேங்க்யூ சார். இந்த அலைஸ் ப்ளூ வந்து இப்போ நாங்கள் ஒரு சிலர் இப்போ தான் புதுசாக யூஸ் பண்ணுறோம். அதில் எப்படி பொசிஷன் வைக்கிறது ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது. அதை பற்றி எதனா கொஞ்சம் சிம்பிளாக ஒரு வீடியோ 10 மினிட்ஸ் அந்த மாதிரி வீடியோ போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அலைஸ் ப்ளூ வந்து அலைஸ் ப்ளூங்க சார்? அலைஸ் ப்ளூ ஆப் ஓகே நம்ம டிமேட் ஆப் யூஸ் பண்ணுறோம்ல சார், அது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஏன்னா நாங்கள் மேக்ஸிமம் இந்த அப்ஸ்டாக்கு ஜீரோ தான் அந்த மாதிரி தான் மேஜரான இதுதான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஆப்ஷன் ஸ்டார்ன்றதுனால தான் நான் அலைஸ் ப்ளூ எடுத்திருக்கேன். பட் அது கொஞ்சம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. அதுக்காக தான் அது எப்படி யூஸ் பண்ணோம் என்னன்ட்டு ஒரு வீடியோ கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போடலாமா சார்? அதுல ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ரெண்டு செட் போட இதுல போடலாமா சார்? இதுக்கான பிராக்கெட் ஆர்டர் வீடியோ ஏற்கனவே உங்களுக்கு நான் கொடுத்துருப்பாங்க சார். அதுல வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் டார்கெட் எல்லாமே போட முடியும் சார். ஓகே, இப்போ மேடம் யாரோ திருநெல்வேலின்னு சொன்னாங்க, அவங்க இருக்கீங்களா? அவங்க எதுவும் சொல்ல வந்திருப்பாங்க, கட் ஆயிடுச்சு. திருநெல்வேலியில எப்போ கிளாஸ் இருக்கும்? ஓகே, அதான் மேடம். இப்போ அங்க வந்து அங்க ஒரு ஆஃபீஸ் அவங்க செட் பண்றோம் அந்த இடத்துலங்க. அலெக்ஸ் சைட்ல இருந்து அப்போ உங்களுக்கு அங்க மீட்டிங் கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. வித்தின் ஒரு நம்ம 3 மந்த்ல கண்டக்ட் பண்ணிடுவோம். தேங்க்யூ சார். நம்ம ஆப்ஷன் ஸ்டார் ஓபன் பண்ணதும் அப்கிரேட் பிரீமியம் இருக்குல்ல சார், அதுலயும் இதுதான் இருக்குமா இல்லை அதுல வேற ஏதாச்சும் இருக்குமா சார்? ஓகே, அப்கிரேட் பிரீமியம் அப்படிங்கிறதுங்க சார், இப்போ நீங்க வந்து ஆஃப்லைன் பேமெண்ட் பண்றீங்க பாத்தீங்களா, அதுக்கு பதிலாக நீங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்றதா, நீங்க அதுல பேமெண்ட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆயிரும். அது அப்கிரேட் பிரீமியம்னா வேற எதுவும் இல்லை, நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிதானே சார்? இப்போ நீங்க யூஸ் பண்ண இதே சேம் தாங்க சார். நீங்க ஆட்டோமேட்டிக் ரினிவல் நீங்க அங்க நீங்க பேமெண்ட் பண்ணிட்டுங்க, நீங்க மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரினிவல் ஆயிருங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே, நிஃப்டி வந்து உங்களுக்கு வந்து 25750 பிரேக் ஆயிடுச்சுங்க. அப்படியே வந்து நம்ம அங்கிருந்து ஓகே நம்ம பார்த்தப்போ அங்கிருந்து 25790 என்னாச்சுங்க, இப்போ 25740 வரைக்கும் வந்திருக்கு. சார் இது எம்எஸ்பி டேபிள்ல மீட்டர்னு ஒன்று இருக்குல்ல சார், அது வந்து எதை குறிக்குது? ஓகே பாருங்க, இது எதுக்காக அப்படின்னாங்க சார், இது வந்து நம்ம அடுத்த அந்த ப்ரைஸ் எங்க மொமெண்டோ ஆகும் அப்படிங்கிறது இந்த மீட்டர்ல நமக்கு தெரியும் சார். அடுத்து நம்ம லோட் பண்ணிக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஹீரோ ஜீரோ ட்ரேட். இப்போ நீங்க ஹீரோ ஜீரோ எடுக்கிறீங்க இல்லைங்களா, அப்போ என்ன ஆகும், நமக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்ல கிடைக்கணும் இல்லைங்களா, அதுக்காக அந்த மீட்டர் இருக்கு. இப்போ சப்போஸ் இப்போ ஹீரோ ஜீரோ எடுக்க போறோம் அப்படின்னாங்க சார், இப்போ பாருங்க இதுல லோவஸ்ட் பாயிண்ட் எங்க இருக்குங்க சார், இங்க இருக்கு. அப்ப 25800. அப்ப 25800 நான் லோட் பண்றது மூலமா என்ன கிடைக்கும் அப்படின்னாங்க, நமக்கு வந்து ஹீரோ ஜீரோல அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்காக இது வச்சிருக்கோம் சார். ஓகே, சோ மீட்டர் வேல்யூ வந்து லோவா இருக்கணும். லோவஸ்டா இருக்கும். லோவஸ்ட் நம்ம எங்க லோவஸ்ட் இருக்கோ அதை நோக்கி மார்க்கெட் டிராவல் ஆகும் அப்படிங்கறத கான்செப்ட்டுங்க. இப்போ என்னன்னா நம்ம 25800ல தான் இருக்கு இல்லைங்களா சார். இப்போ அப்ப அந்த ஸ்ட்ரைக் பேஸ் லோட் பண்ணா ஹீரோ ஜீரோ ட்ரேட் இன்னும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகே ஓகே, புரியுது சார். ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். ஹலோ சொல்லுங்க. எஸ் சார். சார், இப்போ நாங்கள் இந்த ஆப்ஷன்ஸ்க்குலாம் இப்போ புதுசு. நான் ஆக்சுவலாக இந்த அட் தி மணி இன் தி மணின்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்குது. அதுக்கு நீங்கள் அந்த இப்போ டெலிகிராமில் ஒரு சில சின்னதாக ஒரு கிளிப் போடுவீங்களா சார், அந்த மாதிரி எதனா ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த அட் தி மணி இன் தி மணி கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்குது. ஏன்னா எடுக்கும்போது கொஞ்சம் டவுட் ஆகிடுது. ஏன்னா ஒரு சில ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது அமௌண்ட்டும் அதிகமாக இருக்கும்ல சார்,
அத்தி மணியா அது இந்தி மணி. ஸோ அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு. அதுக்கு மட்டும் கொஞ்சம் எப்பனா கொஞ்சம் அந்த டெலகிராமில் வீடியோ போட்டால் கூட ஓகே. ஓகே. அதாவது நம்ம வந்து இதில் ஆப்ஷன் ஸ்டார் பொறுத்தளவுக்கும் நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அட் த மணி தாங்க. அட் த மணி ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இங்கே தெரியுங்களா சார்? இப்போ 25,850 2850 தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோங்க. அவுட் ஆஃப் த மணி இந்த மணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறதே இல்லைங்க சார். அப்போ ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். நீங்கள் அட் த மணி அவுட் ஆஃப் த மணி எதையுமே திங்க் பண்ண வேண்டியதில்லை. காலையில் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் லோட் பண்ணுறீங்களோ அதை தான் ட்ரேட் பண்ணுறோங்க. அதுக்கான வேல்யூ என்னவோ இந்த 200 இல்லை 100 இல்லை 70 80 அது எல்லாமே அட் தி மணி அந்த இதுக்கானது கரெக்டுங்களா சார்? ஆமாம் கரெக்ட். இப்போ 25,850னா அதே தான் நம்ம அட் த மணி. அது காலையிலேருந்து அட் த மணி. அப்போ என்ன பண்ணுறாங்க, காலையில் இந்த இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் பை செல் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம மாற்ற போகிறது இல்லை. ஓகே, இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஈவினிங் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறோம். இதுலேயே தான் பை செல் பண்ண போகிறோம். ஓகே சார், தேங்க்யூ. அப்போ உங்களுக்கு ஐட்டம் எஸ் சார், தேங்க்யூ சார். எஸ் சார், அண்டர்ஸ்டாண்ட் சார். சார் இந்த பிஓசி ஷிஃப்ட் ஆகுது இல்லைங்களா, அதை வந்து கேப்சர் பண்ணி நீங்க இந்த மாதிரி பாக்ஸ்ல காட்ட முடியுமா சார்? நம்ம அடுத்து வரதுக்குள்ள இந்த நம்ம சப்போஸ் உங்களுக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னா அங்கே உங்களுக்கு அலர்ட் வர மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குங்க. பட் ஆனால் அது கொஞ்சம் அது காம்ப்ளிகேட், கொஞ்சம் டைம் ஆகுது. அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்குங்க. ஏன்னா இப்போ அது வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ தெரிஞ்சிடும் நமக்கு வந்து பிஓசி ஷிஃப்ட் ஆயிடுச்சு, இங்க நம்ம வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா மிடில் இப்போ வரோம்னா பிஓசிக்கு மேல இருக்கு, கிட்ட வந்துருச்சு அப்படியே நம்ம ட்ரேட் போகாம மேபி ப்ராஃபிட் புக்கிங் இருக்கலாம் அப்படின்றத ரியலைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ட்ராக் இருந்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தடுத்த வருஷம் வரப்போ இன்னும் அப்டேட் பண்ணிக்கலாம் சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஹலோ, சொல்லுங்க சார். ஓகே, இன்னும் 2 minutes இருக்கு. நீங்க ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா மீண்டும் மற்றொரு விஷயம்லாம் சந்திக்கிறேன். சரிங்களா சார்? இப்போ பிஓசி ஷிஃப்ட் ஆகாத வரைக்கும் நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வந்தா திரும்ப திரும்ப ட்ரேட் எடுக்கலாம்ல சார்? ஆமாங்க. இப்போ சார் புட் ஆப்ஷன் 103 இருந்துச்சு இல்லைங்களா சார்? அப்போ என்னாச்சு, ஒவ்வொரு தடவை பிஓசி தொடரப்போ அது கிட்டத்தட்ட வந்து 20லேருந்து நமக்கு வந்து 30% மொமெண்டம் ஆகிட்டே தான் இருக்குங்க சார். ஓகே, அப்படிங்களா? அப்போ ஷிஃப்ட் ஆனா எடுக்கக்கூடாது அப்படிதானே சார்? ஷிஃப்ட் எடுக்கக்கூடாது. இப்போ காலையில் ஷிஃப்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ காலையிலேருந்து பிஓசியில் என்னாச்சு, காலையில் 170 வந்ததுக்கப்புறம் என்னாச்சுங்க, அங்கே செல்லிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல. கரெக்டுங்களா சார்? அப்போ அந்த சைடு வந்து அங்கே இருக்கிற கால் ஆப்ஷன் பையர் பொசிஷனை எக்ஸிட் பண்ணிட்டாங்க. சரி, அப்போ எக்ஸிட் பண்ணதுக்கு நம்ம எதுக்கு என்ட்ரி பண்ணணுங்க சார்? அங்கே என்ட்ரி பண்ண வேண்டாம். ஏன்னா பொசிஷன்ஸ் அவங்க எக்ஸிட் பண்ணாத வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ரைஸை மொமெண்டம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஒவ்வொரு தடவையும். அப்போ ஒவ்வொரு தடவை பண்ண அழகாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அங்கே எப்போல்லாம் பிஓசி டச் ஆகுதோ அங்கேருந்து அழகாக என்ன ஆகுங்க, அங்கேருந்து 5% 10% ஈஸியாக மொமெண்டம் ஆயிடும். ஓகே சார். இது மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் லேட்டா வந்தா நம்ம அவர் சொன்ன மாதிரி பிஓசி வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன இண்டிகேஷன் இருந்தா கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார். அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஷோர், எஸ் சார், பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ. எஸ் சார், தேங்க்யூ சார். அனைவருக்கும் நன்றி. இப்போ நான் மீண்டும் மற்றொரு விஷயத்தில் சந்திக்கிறேன். சரிங்களா?